माताजी गुड मॉर्निंग माताजी। हरे कृष्णा माताजी। हरे कृष्ण माताजी। माताजी அவங்களுக்கு राधाष्टमी दी கேட்டே माताजी। ஓகேங்க மாதாஜி. ஓகேங்க. தேங்க்யூ. हरे कृष्ण माताजी। हरे कृष्ण माताजी. ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनः सहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहनललिता श्रीविशाखान्वितां च। हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पति गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी। मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देगिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्ण। இன்னைக்கு பாகவதம் இரண்டாவது காண்டம் அத்தியாயம் 7 பதம் 11. கரெக்டுங்களா மாதாஜி? கரெக்ட் மாதாஜி 11. தேங்க்ஸ் மாதாஜி. चक्रे ममास भगवान् हय श्रीरहादो साक्षात् यज्ञ पुरुषस्तपने वर्ण सन्दो मयो मगमयो अखिल देवतात्मा वचो बभूवर् उचति स्वसदो अस्य नस्तः। हरे कृष्ण। हरे कृष्ण माताஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. என்னால் பிரம்மா இயற்றப்பட்ட ஒரு யாகத்தில் பகவான் ஹயக்ரீவ அவதாரமாக தோன்றினார். யாக ஸ்வரூபியான அவர் பொன்னிற மேனியுடையவரும் வேத ஸ்வரூபியும் தேவர்களுக்கெல்லாம் பரமாத்மாவும் ஆவார். அவர் சுவாசித்த பொழுது வேத மந்திரங்களின் இனிமையான ஓசைகள் அனைத்தும் அவரது நாசித்துவாரங்களிலிருந்து வெளிவந்தன. பொருளுரை. வேத மந்திரங்கள் பொதுவாக பலநோக்கு கருவிகளால் இயற்றப்படும் யாகங்களுக்கென உள்ளவையாகும். ஆனால் பகவானே யாகங்களின் சொரூபமாகவும் வேத மந்திரங்களின் சொரூபமாகவும் இருக்கிறார். எனவே பகவானின் நேரடியான பக்தனாக இருக்கும் ஒருவன் தானாகவே யாகங்களின் நோக்கத்தை வெளியேற்றியவன் மட்டுமல்லாமல் தேவர்களையும் திருப்திப்படுத்தியவன் ஆவான். பகவத் பக்தர்கள் வேத விதிகளுக்கேற்ப யாகம் ஏற்றுவதையோ அல்லது தேவர்களை திருப்திப்படுத்துவதையோ செய்யாதிருக்கக்கூடும். ஆயினும் பலநோக்கு கருவிகளையும் வெவ்வேறு தேவர்களை வழிபடுபவர்களையும் விட பக்தர்கள் உயர்ந்த நிலையிலேயே இருக்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ வேதங்களால் அறியப்படுவது நானே அப்படின்னு சொல்றாரு. வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். அப்ப வேதங்களை எல்லாம் படிச்சுட்டு பகவானை கொட்டை விட்டுறவங்க நிறைய பேர் ஞானிகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் தன்னை பண்டிதர்களாக காமிச்சுக்குவாங்க. ஆனா வேதங்களோட நோக்கத்தை அறியாதவர்களாக இந்த வேதங்களை பற்றிய விமர்சனங்கள்ல ஈடுபட்டிருப்பாங்க. வேதங்களை படித்து அதுல வாதங்கள் புரிந்து வேத வல்லுநர்களாக திரிவேதி சதுர்வேதி அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனா பகவானை பற்றி அவங்க முற்றிலுமாக யாருமே முற்றிலுமா அறிய முடியாது. இருந்தாலும் நம்ம அளவுக்கு ஓரளவுக்கு பகவானை புரிந்து கொள்ள நம்மளுக்கு புத்தி தர்றாரு. அப்ப இங்க பிரம்மாவால இயற்றப்பட்ட ஒரு யாகத்துல ஹயக்ரீவர் அவதாரமா வர்றாரு. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் படிக்காக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இது குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா வேதங்களின் வடிவாக வேத சுரூபியாக இருப்பவர், பொன்னிற மேனியுடன் இருப்பவர்,
அவர்தான் பரமாத்மா, தேவர்களுக்கெல்லாம் தேவர். அவர் உயர்ந்தவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட அவர் சுவாசிக்கும் பொழுது வேத மந்திரங்களின் இனிமையான ஓசைகளிலிருந்தும் அவரது நாசித்துவாரங்களிலிருந்து வெளிவந்தன. இப்ப வேதங்கள் மனிதனால், குறையுடைய மனிதர்களால் படைக்கப்பட்டது அல்ல. அபவர்ஷீய பகவானின் வாயிலிருந்து, திருவாயிலிருந்து வந்ததனால் அந்த வேதங்கள் மிகவும் போற்றத்தக்கவை, சாதாரண பௌதிகமானது கிடையாது. அப்போ தேவர்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வேருக்கு நீரூற்றினால் போதும். அப்போ ஒருத்தர் பகவானிடம் பக்தி பண்ணும்போது அவன் வேதேசு யக்ஞேசு தபசு சைவ ஞானேசு யத் பலம் புண்ணிய பிரதிஷ்டம் அப்படின்னு சொல்லி அவன் வேதங்கள் கற்ற பலன்களையும் அடைகின்றான், ஞானத்தின் பலனையும் அடைகின்றான், கர்ம பலன்களையும் அடைகின்றான். அப்போ பக்தி தொண்டு பண்றவன் ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ்ல, எப்ப ஒரு காலேஜ் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க 10th +2 வரைக்கும் உள்ள பாடங்களை நீங்க கற்றவர்களாகத்தான் இருக்க முடியும். அது போல பக்தி தொண்டுக்கு வந்தவங்க ஞான பலன், கர்ம பலன், மற்ற எல்லா பலன்களையும் ஒருங்கே அவர்கள் அடையப்பெறுகிறார்கள். வேதத்தை போய் அவங்க தனியா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதத்தின் இறுதி நோக்கம் பகவான் கிருஷ்ணர். எல்லா வேதங்களும் எதுக்கு இருக்கு அப்படின்னா பகவானை அடைவதற்காக. ஆனா ஒரு பக்தி தொண்டு பண்ற பக்தன் நேரடியாக, இப்போ நம்ம ஒரு மூக்க தொடணும் அப்படின்னா தலையை சுத்தி தொட வேண்டிய அவசியம் இல்லை, டைரக்டா நம்ம மூக்க தொடலாம். அது போல இந்த ஞானிகள், தியான யோகிகள், கர்ம யோகிகள், இவங்க எல்லாரோட பலனையும், அஷ்டாங்க யோகிகள், கட யோகிகள் என்ன பலன்கள் பெறுகிறார்களோ அதையெல்லாம் பக்தி தொண்டு பண்றவன் ஏற்கனவே அடைந்து விட்டான். அடுத்தது பதம் 12. மதஸ்யோ யுகாந்த சமயே மனோபலத்தஹ சோனிமயோ நிகில ஜீவனிகாய கேதஹ விஸ்ரம்சிதான் உருபயே ஷலிலே முகான்மே ஆதார தத்ர விஜஹார வேத மார்கான். ஹரே கிருஷ்ணா. யார படிங்க மாதாஜி. படிக்கட்டுங்களா நானே மாதாஜி? படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மொழிபெயர்ப்பு. யுகத்தின் முடிவில் வைவஸ்வத என மனுவாக வரப்போகும் சத்தியவிரதன் என்பவர் மச்சாவதாரத்தை ஏற்றுள்ள பகவானே மண்ணுலகங்கள் வரையில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் புகலிடமாவார் என்பதை காண்பார். யுகத்தின் முடிவில் உண்டாகும் பரந்த பிரளய நீரில் எனக்கேற்படும் பயத்தினால் எனது பிரம்மாவின் வாயிலிருந்து வேதங்கள் வெளிவருகின்றன. அப்பரந்த நீரை பகவான் அனுபவிப்பதோடு வேதங்களையும் பாதுகாக்கிறார். பொருளுரை: பிரம்மாவின் ஒரு பகலில் 14 மனுக்கள் தோன்றுகின்றனர். ஒவ்வொரு மனுவின் இறுதியிலும் மண்ணுலகம் வரை அழிவு ஏற்படுகிறது. அப்பிரளய நீர் பிரம்மாவிற்கும் பயத்தை விளைவிக்கிறது. எனவே வத மனுவாக வரவிருப்பவர் தம் வாழ்வின் ஆரம்ப காலத்தில் இத்தகைய அழிவை காண்பார். பிரபலமான சங்காசுரவதத்தை போன்ற வேறு பல சம்பவங்களும் கூட அங்கு நிகழும். பிரம்மாவின் கடந்த கால அனுபவத்தால் இந்த முன்னறிவிப்பு நமக்கு கிடைத்துள்ளது. பயங்கரமான அந்த அழிவின் பொழுது தமது வாயிலிருந்து வேதங்கள் வெளிப்படும் என்பது பிரம்மாவுக்கு தெரியும். மிருகங்கள், மனிதர்கள் மற்றும் பெரும் முனிவர்கள் ஆகிய அனைத்து ஜீவராசிகளையும் வேதங்களையும் காப்பாற்றுவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ பிரம்மாவோட ஒரு பகல்ல 14 மனுக்கள் தோன்றுகின்றனர். இப்ப 14 மனுக்கள் நாம பெயர் கூட நாம படிச்சிருக்கோம். முதல் சுயம்பு மனு, அப்புறம் வைவஸ்த மனு, இப்படி நிறைய மனுக்கள் 14 மனுக்கள் தோன்றுகிறார்கள் பிரம்மாவோட ஒரு பகல்ல மட்டும். அப்ப ஆயுட்காலம் எல்லாம் எத்தனை மனுக்கள் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு மனுக்கள் வர்றாங்க. அப்போ ஒவ்வொரு மனுவோட இறுதியிலும் மண்ணுலகம் வரை அழிவு ஏற்படுகின்றது. அப்போ ஒரு பிரளயம் ஒவ்வொரு மனுவோட, அதாவது பகல்ல பிரம்மாவோட ஒரு பகல் முடியறப்போ நம்மளுக்கு ஒரு பிரளயம் ஏற்படுது, பகுதி பிரளயம். அது அந்த பிரளயத்தை பார்த்து பிரம்மாவே பயப்படுறாராம். ஏன்னா அப்படி ஒரு வெப்பம் தகிக்கும், சுழல் காற்று வீசும், அழிவுக்குண்டான எல்லாமே, கடல் கொந்தளிக்கும். இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது பிரம்மாக்கே அது பயத்தை ஏற்படுத்துதான்.
அப்ப வைவஸ்த மனுவாக இருக்கிறவர் வந்து அந்த பிரளயத்தை பார்க்க நேரிடுது. பிரம்மா கடந்த கால அனுபவத்தால் இந்த முன்னறிவிப்பு நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ பிரம்மா வந்து எல்லாத்தையும் கண்டவர், நேரில் அறிந்தவர். அதனால நம்மளுக்கு இத சொல்றாரு. பயங்கரமான அந்த அழிவின் பொழுது தமது வாயிலிருந்து வேதங்கள் வெளிப்படும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் மச்சாதாரத்தில் தோன்றும் பகவான் அப்பொழுது தேவர்கள், மிருகங்கள், மனிதர்கள் மற்றும் பெரும் முனிவர்கள் ஆகிய அனைத்து ஜீவராசிகளையும் வேதங்களையும் காப்பாற்றுவார். அப்போ அவர் வந்து மச்ச அவதாரத்துல ஒரு மீனாக தோன்றி அவர் வந்து ஒரு ராஜாவை செலக்ட் பண்றாரு, ஒரு அரசரை செலக்ட் பண்ணி அந்த ஒரு கப்பல்ல அவரை ஏறி வர சொல்றார். அப்போ அவர் வந்து அந்த வேதங்களை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்து சில விதைகளை எல்லாம் கும்பத்துல போட்டு, அதான் நம்ம கும்பகோணம், அந்த இடத்துலதான் அந்த கும்பம் வந்து தங்குச்சான். அதனாலதான் அந்த பேர் ஏற்பட்டது, கும்பகோணம். அப்ப அந்த கும்பத்துலதான் விதைகள், அந்த வேதங்கள் எல்லாமே மறுபடியும் அவர் வச்சு காப்பாத்துறாரு. இப்படி அந்த மச்ச அவதாரம் அவர் வர்றப்போ ஒரு சிறு மீனாக வந்து அவரு ஒரு அரசர் முன்னாடி குளத்துல பாக்குறாரு அந்த அரசர். அப்போ அந்த அரசர்கிட்ட சொல்றாரு, என்னை வந்து நீ காப்பாற்று அப்படின்னு சொல்லும் போது அதை எடுத்துட்டு போய் அவர் அரண்மனையில ஒரு கண்ணாடி பெட்டியில வைக்கிறாரு. அப்போ அடுத்த நாள் பார்த்தா அந்த மீன் பெருசாகுது. அப்போ அந்த மீனை இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டியில வைக்கலான்னு தொட்டியில வைக்கிறாரு. அந்த தொட்டியை விட பெருசாயிருது. அப்ப அந்த மீனை எடுத்து மறுபடியும் ஒரு ஆற்றுல விடுறாரு, ஒரு நீர்நிலையில விடுறாரு. அப்ப அந்த பாண்டு குளம் அது அந்த அளவுக்கு பெருசாயிருது மீன். அப்புறம் என்ன இது வினோதமா இருக்கு, இந்த மீன் வந்து சாதாரண மீன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்ப அந்த மீனா இருக்கிற பகவானே பேசுறார் மத்ஸ்யாவதாரத்துல, என்னை வந்து நீ கடல்ல விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கடல்ல விடுறாரு. அப்பதான் பகவான் வந்து அவருக்கு சொல்றாரு, இந்த மாதிரி உலகம் அழிய போகுது, நீ வந்து ஒரு கப்பல்ல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி அவரை ஒரு போட்ல ஏற வச்சு அந்த விதைகள் கும்பங்களை எல்லாம் கொடுத்து, அந்த விதைகளை எல்லாம் கொடுத்து இந்த உலகத்தை மறுபடியும் சிருஷ்டி பண்றார். இப்படி மச்ச அவதாரம் பற்றி இங்க சொல்லப்படுது. அடுத்த அவதாரம் பார்க்கலாம். பதம் 13. சிரோததாவமா தானவ பூத் யூதபாணாம் உத்மத்னனாம் நதாமம்ருத லப்தயே ஆதிதேவः பிருஷ்டேன கச்சப்ப பபூர்விததார கோத்ரம் நித்ராசனோ அத்ரீத் பரிவர்த்த கஷானோ கண்டு. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிக்கட்டுங்களா? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஆதி புருஷர் பிறகு மத்தாக ஏங்கிக் கொண்டிருந்த மந்தார மலைக்கு சுழற்சாக இருந்து செயற்படுவதாக ஆமை அவதாரத்தை மேற்கொண்டார். தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை பிரித்தெடுப்பதற்காக மந்தார மலையை பாவித்து பார்க்கடலை கடைந்தனர். மலை முன்னும் பின்னுமாக அசைந்து ஆமையின் முதுகை வருடியது. அப்பொழுது அரை தூக்கத்தில் இருந்த அவர் ஓர் அரிப்புணர்வை அனுபவித்தார். பொருளுரை. நம்முடைய அனுபவத்திற்கு உட்படாததாக இருப்பினும் இப்பிரபஞ்சத்தில் பார்க்கடல் ஒன்றுள்ளது. நம் தலைக்கு மேலே ஆயிரக்கணக்கான கிரகங்கள் சுழல்கின்றன என்றும் அவை ஒவ்வொன்றும் வெவ்வேறான சீதோஷ நிலைகளை கொண்டுள்ளன என்றும் நவீன விஞ்ஞானிகளும் ஏற்றுக்கொள்கின்றனர். ஸ்ரீமத் பாகவதம் பல தகவல்களை அளிக்கிறது. அவை நமது தற்போதைய அனுபவத்திற்கு பொருந்தாதவையாக இருக்கக்கூடும். ஆனால் இந்திய முனிவர்களை பொறுத்தவரை அறிவு வேத இலக்கியங்களில் இருந்து பெறப்படுவதாகும். உண்மையான அறிவை வேத நூல்களின் சாஸ்திர சசூர்வத் மூலமாக நாம் காண வேண்டும் என்பதை எவ்வித தயக்கமும் இல்லாமல் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றனர். எனவே ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிட்டுள்ளதை போல் பார்க்கடல் இருப்பதை நாம் மறுக்க முடியாது. வானவெளியில் மிதந்து கொண்டிருக்கும் எல்லா கிரகங்களுக்கும் நாம் நேரில் சென்று காணும் வரை இக்கூற்றை நாம் மறுக்க முடியாது. இத்தகைய ஆராய்ச்சி சாத்தியமற்றதாகையால் இயற்கையாகவே ஸ்ரீமத் பாகவதத்தின் கூற்றை உள்ளவாறு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏனெனில் ஸ்ரீதர சுவாமி, ஜீவகோஸ்வாமி மற்றும் விஸ்வநாத சக்கரவர்த்தி போன்ற பிறரும் அவ்வாறு அதை ஏற்றுக்கொண்டுள்ளனர். மகா ஜனங்களாகிய உயர்ந்த அதிகாரிகளின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதே வேத முறையாகும். மேலும் அதுதான் நம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றை அறிவதற்குரிய ஒரே வழி. ஆதி புருஷர் சர்வ வல்லமை படைத்தவராக இருப்பதால் தாம் விரும்பியதை எல்லாம் அவரால் செய்ய முடியும்.
எனவே ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மச்சவதாரம் எனப்படும் ஆமை அவதாரத்தை அவர் மேற்கொள்வது சிறிதும் விந்தையானதல்ல. எனவே ஸ்ரீமத் பாகவதத்தை போன்ற நம்பகமான சாஸ்திரங்களின் கூற்றுக்களை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு எந்தவித தயக்கமும் இருக்கக்கூடாது. தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைவதற்காக பிரம்மாண்டமான மந்தார மலையை தாங்கிக் கொள்வதற்குரிய மிக பெரிய சுமை தாங்கி அல்லது சுழலச்சு ஒன்று தேவையாக இருந்தது. இவ்வாறாக தேவர்களின் முயற்சிக்கு உதவுவதற்காக பரமபுருஷர் பிரம்மாண்டமான ஆமை அவதாரத்தை மேற்கொண்டு பார்க்கடலில் நீந்தி கொண்டு வந்தார். அதே சமயம் அவர் அரை தூக்கத்தில் இருந்த பொழுது மலை அவரது முதுகெலும்பை வருடி அவரது அரிப்புணர்வை போக்கியது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப இங்க வந்து ஆமை அவதாரம், மச்ச அவதாரம் எப்படி எடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவர்கள் எல்லாம் ஒரு சமயம் துர்வாச முனிவரோட சாபத்தினால தேவேந்திரன் தனது சொத்துக்களை எல்லாம் இழந்து ரொம்ப ஏழ்மையான சூழ்நிலை, ரொம்ப பாவப்பட்ட நிலையில இருக்காரு. அப்போ அவர் பகவான் மகாவிஷ்ணுவை வேண்டி அவர் அழும்போது மீண்டும் அவருக்கு அந்த செல்வங்களை எல்லாம் திருப்பி கொடுக்கறதுக்கு கடலை கடைய வேண்டும் அப்படின்னு அவர் ஆணையிடுறார். அப்ப கடலை கடையிறதுக்காக மந்தார மலையாக பகவானே வர்றாரு. அப்ப அந்த மந்தார மலையில வாசுகி என்னும் பாம்பின் மூலமா ஒரு பக்கம் அசுரர்களும் ஒரு பக்கம் தேவர்களும் நின்று கடலை கடையிறாங்க. ஆனா அந்த மந்தார மலை ஒரு கிரிப் இல்ல அதுக்கு கீழே. அப்போ அவரே ஆமை அவதாரமாக எடுத்து கீழே வந்து அந்த மலைக்கு கீழே அந்த மலையை தாங்கக்கூடிய விதத்துல அந்த ஆமையாக அவர் அங்க இருக்கார். அப்போ அதனால அந்த அவதாரத்தை எடுக்கிறார். அப்போ அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் அமிர்தத்தை பிரித்தெடுக்கிறதுக்காக அந்த பார்க்கடலை கடையிறாங்க. அந்த சமயத்துல அசுரர்கள் வந்து தலைப்பக்கம் வால் பக்கம் முதல்ல பிடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க தேவர்கள் வந்து தலைப்பக்கம் இருக்கிறது இவங்களுக்கு பொறாமையா இருக்கு. ஏன்னா தலைங்கிறது ஒரு மேன்மையானதுன்னு நினைச்சாங்க. அப்போ பகவான் சொல்றாரு, நீங்க அவங்களுக்கு விட்டு கொடுத்துருங்க தலைய அப்படின்னு சொல்லி. அப்ப அசுரர்கள் வந்து தலைப்பக்கம் வாசுகியோட தலைப்பக்கம் பிடிச்சு கடைய ஆரம்பிக்கிறாங்க. தேவர்கள் வால் பக்கம் பிடிச்சு கடையிறாங்க. ஆனா கடைய என்ன ஆகுதுன்னா உடம்பு சூடாகி வாசுகி தன்னுடைய உடம்புல இருந்த அந்த விஷத்தை கக்க ஆரம்பிக்குது. அப்ப விஷத்தை கக்கும் போது தலைப்பகுதியில் இருக்கிற அசுரர்களுக்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுது. இருந்தாலும் அந்த விஷத்தை வந்து உடனே அவர் சிவபெருமான்கிட்ட ஆணையிடுறார், ஆசுதோஸ். அப்ப சிவபெருமான் வந்து வைஷ்ணவானாம் யதா சம்போ, மிக உயர்ந்த வைஷ்ணவர். அப்ப பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக காத்து கிடக்குறாரு. பகவான் சொன்ன உடனே அந்த விஷத்தை போய் எதையும் யோசிக்கல, தன்னை அது பாதிக்குனால யோசிக்கல, அதை எடுத்த உடனே அவர் குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த விஷத்தை குடிக்க ஆரம்பிச்ச உடனே பார்வதி தேவி பார்த்துட்டு அந்த விஷத்தை கழுத்தோட கண்டத்தோட அப்படியே பிடிச்சிடுறாங்க. அதனாலதான் அவர் அந்த தொண்டை பகுதி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். ஆழகால விஷத்தை உண்டதுனால அவருக்கு என்ன பேருங்க? நீலகண்டர். விஷம் சாப்பிட்டதுனால ஒரு பேர் இருக்கும். நீல கலர்ல அந்த விஷத்தை சாப்பிட்டதுனால. அப்போ அது வந்து சிவபெருமானை ஒண்ணும் செய்யாது, பகவானோட கிருபையினால. இப்படி இந்த லீலையில வந்து அவர் பல அற்புதங்களை செய்கிறார். அப்போ இதுல என்ன சில பிரபுபாதர் சொல்றாரு அப்படின்னா, அப்போ ஆதாரபூர்வமான உண்மைகளை அறிய வேண்டும். உண்மை அப்படின்னா அறிவு அப்படின்னா என்ன? வித்யா அப்படிங்கிறது இந்த வேத சாஸ்திரங்கள்ல மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அறிவுங்கிறது. அப்போ அவித்யா அப்படிங்கிறது நாம இப்போ ஜடக்கல்வியில நாம அவித்யா தான் பயின்று கொண்டிருக்கிறோம். ஆனா வித்யா உண்மையே நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏன்னா நம்ம வேதங்களோட மூலத்தின் மூலமா தான் நம்மளோட ஹிஸ்டரி, நாம எங்கிருந்து வந்தோம், எத்தனை கிரகங்கள் இருக்கின்றது, அந்த கிரகங்களுக்கெல்லாம் தலைவர் யார். ஏன்னா இது சூட்சுமமானது, வெளிப்படையா காண முடியாது. இந்த வெளிப்படையாக காணக்கூடிய எல்லாவற்றையுமே நாம உண்மை என நம்புகிறோம். ஆனா இந்த வெளிப்படையா காண்கின்ற எல்லாமே வந்து குறையுடைய கண்களை கண்டுதான் நாம காண முடியும். ஏன்னா இந்த கண்கள் குறையுடையது, நம்ம புலன்கள் ஒவ்வொன்றும் குறையுடையது.
நம்மளுக்கு 4 விதமான குறைகள் இருக்கு. நாம் ஏமாற்றும் இயல்புடையவர்கள், தவறு செய்யும் இயல்புடையவர்கள், மாயைக்குட்பட்டவர்கள், நமது புலன்கள் குறையுடையவை அப்படின்னு 4 முக்கியமான குறைகள் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்த குறையுடைய புலன்களை வைத்து உயர்ந்த ஒன்றை நாம் அறிய முடியாது. அப்ப இதை யார் மூலமா அறிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு, சாது, சாஸ்திரா. அப்ப அந்த வேத சக்ஷு, வேதத்தின் கண் கொண்டு காண வேண்டும். ஞான சக்ஷு, அப்பதான் நம்மளுக்கு ஞானத்தின் கண் கொண்டு பார்த்தாதான், வேதத்தின் கண் கொண்டு பார்த்தாதான் நம்மளுக்கு உண்மை புலப்படும். ஏன்னா வேதங்கள்ல தான் எல்லா அறிவும் ஒளிந்திருக்கின்றது. இதை நம்ம தூய பக்தர்கள், முன்னோர்கள் இதை நன்கா அறிந்திருந்தார்கள். அதனாலதான் வேத பாடசாலை கல்வியை அவங்க நிறுவனாங்க. போன்ற பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் அன்னைக்கு இருந்தது. அதன் மூலமா மக்கள் அமைதியாக இருந்தார்கள். வாழ்வின் நோக்கம் என்பதை அறிந்து அதன்படி செயல்பட்டார்கள். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு சொல்லி அந்த 4 படிகளையும் அவர்கள் கடந்து வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதுக்கெல்லாம் அது கூட வேண்டியது இல்ல. பக்தி மார்க்கம் அப்படின்னா நேரடியா வந்துடலாம் அப்படின்னு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு ரொம்ப எளிமையான முறையை கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போ இந்த எளிமையான முறையை கடைபிடிக்கிறதுக்கு கூட மக்கள் தயங்குறாங்க. ஏன்னா அவ்வளவு அறிவு மங்கியவர்களாக, அவித்யால ஊறியவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது பதம் 14. திரைபிஷ்டபோருபயஹா ஹாசன்ரசிம்ஹரூபம் கிருத்வா பிரமத் பிரகடி தம்ஸ்ட்ர கரால வக்த்ரம் தைத்யேந்திரமாக கதயா பிபதந்தம் ஆராத் ஊரௌ நிபாத்ய விததார நகை ஸ்பிரந்தம். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மல்லிய மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரணாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தேவர் திரு ஆசா பக்தி வேதாந்த பிரபுபாதா திரு. மொழிபெயர்ப்பு. தேவர்களின் பெரும் பயத்தை போக்குவதற்காக முழுமுதற் கடவுள் நரசிம்ம அவதாரத்தை ஏற்றார். அசுரர்களின் அரசன் இரண்யகசிபு தன் கையில் ஒரு கதாயுதத்துடன் பகவானை எதிர்த்த பொழுது அவனை தமது தொடை மீது கிடத்தி தமது நகங்களால் பகவான் அவனை கிழித்து கொன்றார். அச்சமயம் பகவான் தமது கண்ணிமைகளை கோபத்துடன் உருட்டி அவரது பயங்கரமான பற்களையும் வாயையும் காட்டியிருந்தார். பொருளுரை. இரண்யகசிபுவின் வரலாறும் அவனுடைய மகனும் சிறந்த பக்தனுமான பிரகலாதா மகாராஜனின் வரலாறும் ஸ்ரீமத் பாகவதத்தின் 7ஆம் கண்டத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளன. பௌதீக வெற்றிகளால் பெரும் பலசாலியாக மாறிய ஹிரண்யகசிபு பிரம்மதேவரின் கருணையால் தான் மரணத்தை வென்றுவிட்டதாக எண்ணினார். பிரம்மா தாமே மரணமற்ற வாழ்வை பெறாததால் அசுரனுக்கு இவ்வதத்தை அளிக்க மறுத்துவிட்டார். ஆனால் ஹிரண்யகசிபு ஏறக்குறைய மரணமற்ற வாழ்வுக்கு சமமான ஒரு வரத்தை பிரம்மதேவரிடமிருந்து மறைமுகமான முறையில் பெற்றுக்கொண்டான். எந்த மனிதனாலோ அல்லது தேவராலோ அல்லது மனித புத்தி கேட்டிய எவ்விதமான ஆயுதத்தாலோ தனக்கு மரணம் ஏற்படாது என்று ஹிரண்யகசிபு உறுதிப்படுத்தி கொண்டான். பகலிலோ அல்லது இரவிலோ தனக்கு மரணமில்லை என்ற வார்த்தையும் அவன் பெற்றான். ஆனால் ஹிரண்யகசிபுவை போன்ற உலகாயுதவாதியின் கற்பனைக்கும் எட்டாததான பாதி மனித பாதி சிங்கத்தின் அவதாரத்தை பகவான் ஏற்றார். இவ்வாறாக பிரம்மாவின் வரத்திற்கு பங்கம் ஏற்பட்டு விடாதவாறு பகவான் அவதரித்து அவனை தமது மடிமேல் வைத்துக் கொன்றார். இதனால் அவன் நிலத்திலோ அல்லது நீரிலோ அல்லது வானிலோ கொல்லப்படவில்லை. அசுரன் நரசிம்மரின் நகங்களால் குத்தி கொல்லப்பட்டான். இது ஹிரண்யகசிபுவரால் கற்பனை செய்ய முடியாததும் மனித ஆயுதங்களுக்கு அப்பாற்பட்டதும் ஆகும். ஹிரண்யகசிபு என்பதன் பொருள் தங்கத்தையும் பஞ்சு மெத்தையும் தேடி அலைபவன் என்பதாகும். இதுதான் எல்லா உலகாயுத மனிதனுக்கும் முடிவான நோக்கமாகும். பகவானோடு எவ்வித உறவு முறையும் இல்லாத இத்தகைய அசுர குணம் படைத்தவர்கள் பௌதீக ஆஸ்திகளால் படிப்படியாக திமிர் பிடித்தவர்களாகி பரமபுருஷரின் அதிகாரத்தை எதிர்க்க துவங்கி பகவத் பக்தர்களை சித்திரவதை செய்கின்றனர்.
பிரகலாத மகாராஜன் இரண்யகசிபுவின் மகனாக பிறக்க நேர்ந்தது. இவர் மிகச் சிறந்த பக்தராக இருந்ததால் அவருடைய தந்தை தன்னால் இயன்றவரை அவரை சித்திரவதைப்படுத்தினான். எல்லை மீறிவிட்ட இந்நிலையில் பகவான் நரசிம்ம தேவராக அவதரித்து தேவர்களின் பகைவனான இரண்யகசிபுவை அவனுடைய கற்பனைக்கும் எட்டாத விதத்தில் கொன்றார். இறைவுணர்வற்ற அசுரர்களின் பௌதீக திட்டங்கள் சர்வ சக்தி படைத்த பகவானால் எப்பொழுதும் முறியடிக்கப்படுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இப்போ பகவான் நினைச்சாருன்னா ராகே கிருஷ்ணா மாரேகே மாரே கிருஷ்ணா ராகேகே அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது யாருக்காவது இறக்கணுங்கிற ஒரு கட்டாயமான ஒரு நிலைமை இருந்தாலும் கூட அவங்க பகவானால் காப்பாற்றப்பட வேண்டும் என நினைத்தால் அவங்களை யாராலும் அழிக்க முடியாது. அது போல பகவான் அழிக்கணும்னு நினைச்சா அவங்களுக்கு ஆயுள் கெட்டியா இருந்தா கூட அவங்க அழிஞ்சிருவாங்க. அப்போ இந்த அசுரர்கள் எல்லாம் ஒரு விட்டில் பூச்சி மாதிரி, ஒரு சின்ன ஒரு கொசு மாதிரி பகவானுக்கு. அவர் நினைச்சாலே போறோம் அவங்க கருகிடுவாங்க. பகவான் இங்க வந்து அவதரித்து அவங்கள கொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் அவர் லீலைகளை எக்ஸ்டெண்ட் பண்றார். ஏன்னா அவர் லீலைகளை பேசுறதுக்கு பக்தர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். அவரது லீலைகள் பலவாறாக வர்ணிக்கப்படுறதுக்கு அவர் பலவித செயல்களை புரிகிறார். அப்படியாவது நாம பகவானை பத்தி நினைப்போமா? இப்ப பகவான் இருந்த இடத்துல இருந்தே அசுரர்களை எல்லாம் நீ பஸ்மமா போ, சாம்பலா போ அப்படின்னா போயிருவாங்க. அவர் இங்க வர வேண்டியது இல்ல. அவர் கதை, வில், அம்பு, வேல் எல்லாம் எடுத்துட்டு வர வேண்டியது இல்ல. அவருக்கு அந்த வேலை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. பகவான் இருந்த இடத்துலயே படுத்துக்கிட்டே சயனத்திலேயே அவர் நினைச்சா போறோம், அந்த அசுரன் எரிஞ்சிருவான். ஆனா ஏன் வர்றார்? அவர் ஏன் இத்தனை லீலை பண்றார்? அசுரனுக்கும் வாய்ப்பு கொடுக்கிறார். ஏன்னா அசுரனும் அவர் குழந்தைதான். அசுர புத்தி கொண்டவன் கூட அவனுக்கு அவர் ஒரு முக்தியை வழங்குறார். சாயுஜ்ய முக்தி வழங்குறார். இந்த மாதிரி பூதனா அந்த மாதிரி பலருக்கும் அசுரர்கள் அந்த முக்தி வழங்கி அவர் அருள்பாலிக்கிறார். ஏன்னா அவங்களும் பகவானை பத்தி நினைச்சிட்டு இருக்காங்க. எதிர்மறையாக நினைத்தாலும் கூட அதற்கு பலன் உண்டு. இப்ப ஒரு பக்தன் பக்தி பண்றானோ இல்லையோ, பக்தர்களை பார்த்து இந்த மாதிரி நாமளும் பக்தி பண்ணோம்னு நினைச்சிட்டாலே உடனே பகவான் என்ன பண்றாராம், அவனது வினைகளை எல்லாம் அழிச்சு அந்த வாய்ப்பை வழங்கறதுக்கு தயாரா இருக்கிறாராம். தன்னை பற்றி நினைக்க ஒருவன் நினைக்கும் போதே, அந்த பிளான் பண்ணும் போதே அவர் உடனே அவர் தயாராகிறார். அந்த பக்தனுக்கு எப்படி நல்வழி காட்டலாம், எப்படி தன்னிடம் கொண்டு வரலாம், அவனுக்கு எல்லா பாவங்களையும் அழிக்கிறதுக்கு அவர் தயாராகிறார். அப்போ பக்திங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மிக உயர்ந்த நிலை. அப்ப இங்க தேவர்களோட பெரும் பயம் என்னன்னா, அசுரத்தனம் அதிகரிக்கும் போது தேவர்கள் எல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னா தேவர்களை தான் அது முதல்ல பாதிக்கும். தேவர்கள் பக்தர்கள், தூய பக்தர்கள் கிடையாது, இருந்தாலும் அவங்க பக்தர்கள். ஆனா பகவானோட கருணை அவங்களுக்கு என்னைக்கே இருக்கும். அப்ப இந்த அசுரர்கள் அதிகமாகும் போது உடனே தேவலோகத்தை தான் அவங்க பறிப்பாங்க. அப்படி ஹிரண்யகசிபு தேவர்களை துன்புறுத்த ஆரம்பிச்சா, அப்ப தேவர்கள் போய் உடனே பகவானைத்தான் அவங்க நாடுவாங்க. நம்மள மாதிரி நானே சரி பண்றேன், நான் பாரு பெரிய எனக்கு அரசியல்வாதி தெரியும், பெரிய டாக்டர் தெரியும், அதனால என் உயிரை காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு எல்லாம் அவங்க நினைக்க மாட்டாங்க. உடனே பகவானே சரணடைவாங்க. அப்ப பகவான் அந்த ஹிரண்யகசிபுவை அழிக்கிறதுக்காக நரசிம்ம அவதாரமே எடுக்கிறார். தேவர்களுக்காக மட்டுமல்ல, பிரகலாத் மகாராஜ் அப்படின்ற ஒரு பெரும் பக்தன், அசுர குலத்தில் பிறந்தாலும் ஹிரண்யகசிபுவின் மகனாக பிறந்தாலும் அவர் பெரும் பக்தரா இருந்தார் நாரத முனிவரோட கருணையினால. ஏன்னா நாரத முனிவர் தான் அவருக்கு வயிற்றில் இருந்தப்பவே இந்த மந்திரத்தை உபதேசித்து ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை அவருக்கு பெரும் கருணை காட்டினார். நாரத முனிவர்னால நிறைய பக்தர்கள் ஆயிருக்காங்க. பெரும் பக்தர்கள் எப்பொழுதுமே தாங்கள் மட்டும் பக்தி பண்ணினா பத்தாது, பிறரையும் பக்தி பண்ண வைக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக என்ன ரிஸ்க் வேணா எடுத்துக்குவாங்க. அப்ப அகில லோக சஞ்சாரியான நாரதர் எப்பவுமே பக்தர்களை ஏற்படுத்துறதுலயே முனைப்பா இருப்பார். பக்தியை, தனக்கு கிடைத்த அந்த பக்தியை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும், தான் பெற்ற இன்பம் பிற உயிர்களும் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் தூய பக்தர்களோட எண்ணம். இப்ப பௌதிகத்துல பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பெரிய பொருள் கிடைச்சது அப்படின்னா அதை ஷேர் பண்ண விரும்ப மாட்டாங்க.
தங்கள் வீட்டுக்குள்ள வச்சு தாங்களே அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா ஆன்மீகத்துல அப்படி கிடையாது. ஒரு தூய பக்தன் தன்னை போலவே அவனும் ஆத்ம இன்பம் பெற வேண்டும் அப்படின்னு நிறைய பேருக்கு அந்த அறிவை வழங்குவாங்க. தன்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எதையும் மறைச்சு வைக்க மாட்டாங்க. அது அப்படியே எப்படி நம்ம ஆன்மீக குரு நம்மளுக்கு எல்லா பகவானை பற்றி எல்லா ரகசியங்களையும் வெளியிடுறார். நம்மளுடைய சக்தியை பொறுத்து அதை கிரகித்துக் கொள்ளலாம். நம்ம கிட்ட பகவான் மேல எவ்வளவு பொறாமை இருக்கோ, இந்த ஜடசக்தியை ஆள வேண்டும் என்கின்ற அசிங்கமான எண்ணம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு புரியாது. ஆனா பகவான்கிட்ட அந்த பொறாமை இல்லாத மனிதர்களுக்கு சீக்கிரம் பகவானை பத்தி புரிய ஆரம்பிக்கும். அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு அழுக்குகள் நீங்கி இருக்கோ, நம்ம எவ்வளவு தூய்மைப்படுகிறோமோ அந்த அளவுக்கு பக்தி மேலும் மேலும் மெருகூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ இந்த பாகவதத்தை நீங்க திரும்ப திரும்ப கேட்கிறப்போ நாம தூய்மை அடைந்து கொண்டே இருப்போம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு பகவானை பற்றிய விஷயங்கள், ரகசியங்கள் விடுவிக்கப்படும். அப்ப இங்க ஹிரண்யகசிபு ஒரு அசுரன் என்ன பண்றான், பிரம்மதேவரிடம் பிரார்த்தனை பண்றான். தவம் பண்ணி பயங்கரமான தவம், ஒற்றை கால்ல நின்னுட்டு நெருப்புல நின்னுகிட்டு. ஏன்னா அசுரர்கள் அப்படின்னா அவங்க மனோபாவம் அசுரத்தன்மையுடையதா இருக்கும். ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் அவங்களுடைய தவங்கள் இருக்கும். இப்ப தவம் பண்ணலாம். சத்துவ குண தவங்கிறது மேன்மையானது, அதுல சாத்விகமா இருக்கும். ஆனா ரஜோ குணத்திலையும் தமோ குணத்திலையும் தவம் பண்றவங்க உக்கிரமா பண்ணுவாங்க. நீங்க சிலர் பால் காவடி எடுக்கிறேன், பன்னீர் காவடி எடுக்கிறேன்னு சொல்லி சிலர் உடம்பை எல்லாம் குத்திக்கிறாங்க, பாத்துக்குப்பீங்க. அதெல்லாம் ரஜோகுண வழிபாடு. தமோகுண வழிபாட்டுல அவங்க தன்னைத்தானே ரொம்ப வர்த்திக்கிட்டு செய்வாங்க. ஆனா பகவான் அதெல்லாம் எதிர்பார்க்கல. ரொம்ப சிம்பிளா என்னோட நாமத்தை சொல்லுங்கன்னு தான் சொல்றாரு. என்மேல் அன்பை உருவாக்கி கொள்ளுங்கள், எனக்கு இன்பம் அளியுங்கள். பகவானோட நாமத்தை நாம திரும்ப திரும்ப சொல்லி பகவானுக்கு இன்பம் ஊட்டும் போது, பகவானது லீலைகளை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கும் போது, பகவானோட சிந்தனையில ஆழ்ந்திருக்கும் போது, பகவானுக்கு நம்மளுக்கும் அன்பு என்கின்ற பாலம் மேலும் மேலும் இறுக்கமாகின்றது. அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறவரை தவிர நம்ம உடம்புங்கிறது நம்மளோடது கிடையாது, அது பகவானுடையது. இந்த ஆத்மா பகவானுடையது, இந்த உடல் பகவானுடையது. அதை வருத்தி கொள்ளுவதற்கு நம்மளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அதை நாமளா வர்த்திக்க கூடாது. அவர் வேணா என்ன வேணா பண்ணலாம். நம்மளோட கர்மாக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்புக்கு எத்தனையோ விளைவுகள் வரும், நோய் வரும், துன்பம் வரும், மன கஷ்டம் வரும். ஆனா நாமளா அதை வர்த்தி பண்ணக்கூடாது. ஏன்னா இது பகவானுடைய சொத்து. பகவானோட சொத்துல நம்மளுக்கு என்ன உரிமை இருக்கு? இந்த உடம்பு என்னோடதுன்னு நான் நினைக்கிறேன், அது தவறான எண்ணம். இந்த உடல் அவருடையது, இந்த ஆத்மா அவருடையது. அப்ப இந்த ஹிரண்யகசிபு நினைக்கிறான், எனக்கு மரணம் இல்லாத வாழ்வு வேணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா இந்த பௌதிக உலகில பிறந்தவங்க எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஏன்னா பிரம்மதேவருக்கே, அவர்தான் முதல் ஜீவராசி, பித்தாமகர், ஸ்வயம்பு, ஆத்மபு, பிரம்மபு அப்படின்னு சொல்லப்படுற பித்தாமகருக்கே 100 ஆண்டுகள், அவருடைய காலக்கணக்கின்படி 100 ஆண்டுகள் மட்டும்தான் இருக்கு. எனக்கே மரணமற்ற வாழ்வு கிடையாது, நான் உனக்கு எப்படி அந்த வரத்தை தர்றதுன்னு அவர் சொல்றாரு. இருந்தாலும் பிரம்மதேவர்கிட்ட அவர் கேட்கிறார், எனக்கு மனுஷனாலேயோ தேவராலேயோ இல்ல ஆயுதத்தாலேயோ இல்ல பகலிலோ இரவிலோ இல்ல நீரிலோ வானிலோ என்னை கொல்லக்கூடாது, எந்த ஆயுதத்தாலும் என்னை கொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாம் கேக்குறான். ஏன்னா ஹிரண்யகசிபு பேராசையின் ஒரு சின்னம். ஹிரண்ய அப்படின்னா தங்கம், கசிபு அப்படின்னா பஞ்சு மெத்தை. இந்த உலகத்துல எல்லாரும் உடலுக்கு என்ன தேடுறாங்க? தங்கம் வேணும்னு நினைக்கிறாங்க, பஞ்சு மத்தை அரண்மனை வேணும்னு நினைக்கிறாங்க. அப்ப ஹிரண்யகசிபின் போல ஏகப்பட்ட ஹிரண்யகசிபுகள், குட்டி குட்டி ஹிரண்யகசிபுகள் நாம இங்க இருக்கிறோம். அப்ப இந்த ஹிரண்யகசிபு அப்படின்றவன் ஆசை, பேராசையின் சின்னம். அப்ப இதுதான் உலக மனிதர்களுக்கெல்லாம் அந்த முடிவா, ஹிரண்யகசிபுவோட முடிவுதான் எல்லாருக்குமே இங்க இருக்கும். ஏன்னா ஆசைப்பட்டுட்டு உடலுக்குரிய சுகங்களை தேடிக்கொண்டு தங்கம் பஞ்சுமத்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி பகவான் ஒரு மனிதனாலோ மிருகமாகவோ இல்ல, அவர் பாதி மனிதன் பாதி மிருகம். ஆயுதத்தால் இல்ல, தன்னுடைய நெகத்தினாலேயே. அவர் பகல்லும் இல்லை இரவுலையும் இல்ல, மாலை நேரத்துல நிலத்திலையும் கிடையாது நீர்லயும் கிடையாது. அவர் ஒரு படியில உட்கார்ந்து அந்த ஹிரண்யகசிபை நகத்தினாலேயே
கூர்மையான நெகத்தின் மூலமாகவே அவர் வந்து கிழித்து அந்த குடலை எடுத்து மாலையா போட்டுக்கிட்டார். சோ தனது பக்தனுக்காக, பிரகலாத் மகாராஜருக்காக அவர் வந்து உடனடியாக தோன்றினார். அந்த தூணிலிருந்து வெளிப்பட்டார். நாமஸ்தே நரசிம்ஹாய பிரஹ்லாதலாததாயினி ஹிரண்யாகாஷி பூர்வஷः ஷிலடங்கானகாலாயே இதோ நரசிம்மோ பரதோ நரசிம்மோ யாதோ யாதோ யாமி ததோ நரசிம்மோ बहिर्नरसिंहो हृदये नरसिंहो नरसिंहमादिचरणं प्रपद्ये तव करकमलवरे नाहम् अर्बुदशृङ्गाम् दलिता हिरण्यकशिपूतनुभृङ्गा जय केशवधृता नरहरिरूपा जय जगदीश हरे जय जगदीश हरे जय जगदीश हरे जय नरसिंहदेव जय नरसिंहदेव नरसिंहदेव जय नरसिंहदेव जय लक्ष्मी नरसिंह जय लक्ष्मी नरसिंह लक्ष्मी नरसिंह जयो लक्ष्मी नरसिंह जयो प्रह्लाद मगराज जयो प्रह्लाद मगराज प्रह्लाद मगराज जयो भक्त प्रदलाद. இப்படி நாம நரசிம்ம ஸ்துதி நாம் எப்பொழுதும் பாடுறோம். அதனோட அர்த்தம் என்னன்னா, ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்ப இந்த பாட்டு அனுப்பிச்சு வைங்க மாதாஜி அது இதுல இருக்கு மாதாஜி. எதுல இருக்குங்க? புக்லயே அந்த இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் புக்லயே வைஷ்ணவ ஆச்சாரியர் பாடல்கள். ஆமாங்க. சரி 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 ஓகே. ஹிரண்யகசிபின் பாறை போன்ற மார்பினை தன் கூரிய நகங்களால அவர் கிழித்தெறிந்தார். பிரகலாதனின் ஆனந்தத்திற்கு காரணமான இந்த பகவானை நாம வணங்குறோம். அப்போ பகவான் நரசிம்மர் இங்கும் அங்கும் செல்லும் இடமெல்லாம் எல்லா பக்கமும் இருக்கிறார். அகத்திலும் இருக்கிறார், புறத்திலும் இருக்கிறார். காரணத்துக்கெல்லாம் காரணமான அந்த நரசிம்மரை நாம வணங்குறோம். எல்லா காரணங்களுக்கும் காரணமான அந்த ஆதி மூலம்தான் அவர். ஓ கேசவா, பிரபஞ்சத்தின் பிரபுவே, ஓ ஹரியே, பாதி மனிதனும் பாதி சிங்கமுள்ள உருவத்தை ஏற்ற உமக்கு எல்லா புகழும் உரித்தாகுக. ஒருவன் தனது விரல் நகங்களுக்கிடையே சிறப்பூச்சியை நசுக்குவது போல அசுரன் ஹிரண்யகசிபுவின் உடலை உமது அழகிய விரல் நகங்களால் கிழித்தெறிந்து விட்டீர்கள். அப்ப இந்த மாதிரி அசுரர்களுடைய அழிவு நேர்றப்போ பகவான் வந்து உடனே எடுத்தோம் புடிச்சோம் கவித்தோம் அப்படின்னு சொல்லி போய் உடனே அவர் வந்து அவனை கொல்றது கிடையாது. கொஞ்ச நேரம் அவரை விளையாட விடுவார். ஏன்னா அசுரன் கூட தன் குழந்தைதான். அவனுக்கு ஆசை இருக்கு. என்ன ஆசை? பகவானை வந்து வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஆசை. ஆனா அவன் யாராலையும் பகவானை வீழ்த்த முடியாது. அஜித்த என்றும் வெல்ல முடியாதவர். அப்போ பகவான் என்ன பண்றாருன்னா, நம்ம ஒரு தாத்தா வந்து குழந்தை கூட விளையாடுற வீட்டுல அப்போ ஒளிஞ்சு விளையாடுறாங்க. தாத்தா ஒளிஞ்சிருக்கிறாரு. அப்போ அந்த அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப நேரம் தேடி பாக்குறான். அப்போ தாத்தா குரல் கொடுக்கிறார், நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை கண்டுபிடிச்சிட்டேன், என்னமோ அந்த குழந்தைதான் நான் தானே கண்டுபிடிச்ச மாதிரி. அப்ப அந்த தாத்தா வந்து அந்த குழந்தைக்கு சான்ஸ் தர்றாரு. அப்போ அந்த குழந்தை போய் ஒளிஞ்சுக்குது. அந்த குழந்தை ஒளிஞ்ச இடம் தாத்தா கண்ணு முன்னாடி நல்லா தெரியும். ஏன்னா அந்த குழந்தைக்கு அவ்வளவு ஒண்ணும் அறிவில்லை. குழந்தைத்தனமா அது போய் தெரியற இடத்துலயே போய் ஒளிஞ்சுக்குது. தாத்தாக்கு தெரியும், ஆனா ரொம்ப தேடுற மாதிரி நடிப்பாரு. நீ எங்க இருக்க, எனக்கு தெரியலையே, டே கொஞ்சம் வெளியில வாடா, எனக்கு டயர்ட் ஆகுதுடா, நீ எங்க இருக்கேன்னு தெரியலையே, நீதான் உனக்குத்தான் வெற்றி, நீதான் வின் பண்ணிருக்க, என்னால முடியலடா அப்படின்னு ரொம்ப போலியா நடிப்பார். அது போல இங்க பகவான் என்ன பண்றார், அந்த அசுரர் குழந்தையோடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவங்ககிட்ட வந்து ரொம்ப போராடுற மாதிரியும் தான் தோத்து போற மாதிரியும் நடிப்பார். இதெல்லாம் விசித்திரமா இருக்கும் காண்பவர்களுக்கு. என்ன கடவுளுக்கே இவ்வளவு ரிஸ்கா ஒரு அசுரனை கொல்றதுக்கு? இவ்வளவு தடுமாறுறாரா? இவ்வளவு நேரம் ஆகுதா? தேவர்கள் எல்லாம் மேல நின்று அவரு
பகவானை வந்து ஒரு அசுரன் அடிப்பான். உடனே அவர் வந்து தன்னுடைய கதையெல்லாம் கீழே போட்டுருவார். அப்போ ஐயகோ அப்படின்னு தேவர்கள் எல்லாம் கத்துவாங்களாம். ஐயோ பகவானையே அவன் வீழ்த்துறானே, ஏன் இவ்வளவு நேரம் பண்றாரு? அவங்க எல்லாம் உற்சாகம் பண்ணுவாங்களாம் பகவான. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரி போல். நீங்க தயவு செஞ்சு சீக்கிரம் அவனை கொல்லுங்க, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க, உங்களால முடியும்னு. ஏன்னா தேவர்களுக்கு அந்த அளவுதான் புரிதல். ஆனா பகவான் என்ன பண்றார், தன் குழந்தைக்கு அங்க வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். அசுரனாக இருந்தாலும் சமோகம் சர்வ பூதேசு நமை துவேஷோ ஹஸ்தின பிரியக. இப்படி பகவான் வந்து அசுரர்களுக்கு கூட கொஞ்ச நேரம் விளையாடுறாரு. ஏன்னா பகவானுக்கு அந்த வீரம் அப்படிங்கிற ஒரு ஐஸ்வர்யம். அப்ப அந்த வீரத்தை அப்படியே தோள்கள் எல்லாம் மல்யுத்த வீரனுக்கு எப்படி ஒருத்தர் கூட குஸ்தி பண்ணணும்னு ஒரு ஆசையா இருக்கும், அது போல பகவானுக்கு அந்த வீரத்தை வெளிப்படுத்துறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அதுக்காகத்தான் இந்த அவதாரங்கள் எல்லாம். ஹிரண்யகசிபு, ஹிரண்யாக்ஷன், ஹம்சன், இந்த மாதிரி அசுரர்களை எல்லாம் அவரே உருவாக்கி அந்த வீரத்தை அவர் வெளிப்படுத்துகின்றார். அதன் மூலமாக தனக்குத்தானே திருப்தி அடைந்து கொள்கின்றார். அந்த சேவையை அவங்க செய்யறாங்க. அசுரராக வந்து ஜெய விஜயர்கள் தான் 3 முறை திரும்ப திரும்ப அசுரர்களா வர்றாங்க. அதன் மூலமா பகவானை அவங்க திருப்திப்படுத்துறாங்க. அடுத்தது பதம் 15. அந்த சரசி உருபலேன பதே கிருஹீதோ கிராஹேன புயூத பதிர் அம்புஜ ஹஸ்த ஆர்த்தக ஆஹேதம் ஆதி புருஷா கில லோகநாத தீர் சர்வ ஸ்ரவண மங்கள நாமதேய. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிக்கிறாங்களா யாரும்? ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கலீங்களா? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. படிங்க படிங்க. மாதாஜி, யாராவது படிங்க. அதிக பலம் வாய்ந்த முதலையொன்று ஆற்றில் தன் காலை கவ்வி கொண்டதால் யானைகளின் தலைவன் பெருந்துன்பத்திற்கு உள்ளானான். அது தன் தும்பிக்கையால் ஒரு தாமரை பூவை பறித்தெடுத்து கொண்டு பகவானிடம் பின்வருமாறு கூறியது. அனைத்தையும் அனுபவிப்பவரான ஆதிபுருஷரே, லோக நாயகரே, முக்தி அளிப்பவரே, ஒரு புண்ணிய தீர்த்தத்தை போன்ற புகழுடையவரே, பாடி பரப்புவதற்கு யோகியதை உடையதான தங்களது புனித நாமத்தை கேட்பதால் அனைவரும் தூய்மை அடைகின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவ்வளவுதாங்களா? இன்னும் இருக்கு மாதாஜி. பொருளுரை இருக்கு, படிங்க. பெரிய பொருளுரை இருக்கு. பகவானை விடுவிக்கப்படுகிறான். ஏனெனில் அவன் பகவானை எப்பொழுதும் நினைவில் கொண்டவனாக இருக்கிறான். பகவானின் புனித நாமம் ஸ்வர்ண மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. புனித நாமத்தை கேட்பதோடு சர்வ மங்களத்தை ஒருவன் அடைகிறான் என்பதை இது குறிக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் மற்றொரு இடத்தில் அவரது புனித நாமம் புரண்ய ஸ்வரண கீர்த்தன என்று விவரிக்கப்பட்டுள்ளது. மாதாஜி நீங்க ஆரம்பத்திலிருந்து படிக்கல, அடுத்த பேஜ் போயிட்டீங்க. பொருளுரை ஆரம்பத்துல இருந்து படிங்க. அதிக பலம் வாய்ந்த முதலையொன்று ஆற்றில் கஜேந்திரனின் யானைகளின் காலை கவ்வி கொண்டது. அது படிச்சுட்டேன் மாதாஜி. அடுத்து படிக்கிற மாதாஜி. அதிக பலம் வாய்ந்த முதலையொன்று ஆற்றில் கஜேந்திரன் யானைகளின் தலைவன் காலை கவ்விக்கொண்டது. இந்த யானைக்கு முக்தி அளிக்க வரலாறு ஸ்ரீமத் பாகவத்தின் 8வது காண்டத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது. பகவான் பரிபூர்ண அறிவாக இருப்பதால் அவருக்கும் அவரது புனித நாமத்திற்கும் வேறுபாடில்லை. முதலையால் தாக்கப்பட்ட யானைகளின் தலைவன் பெரும் வேதனை அடைந்து முதலையை விட யானை அதிக பலம் வாய்ந்ததாக இருப்பினும் நீருக்குள் இருக்கும் பொழுது முதலை அதிக பலம் வாய்ந்ததாக இருக்கிறது. யானை அதன் முற்பிறவியில் பகவானின் சிறந்த பக்தனாக இருந்ததால் அதன் கடந்த கால நற்பலன்களின் விளைவாக பகவானின் புனித நாமத்தை அதனால் பாட முடிந்தது. இந்த ஜட உலகிலுள்ள ஒருவன் ஒவ்வொரு அடியிலும் ஏதோ ஒரு வகையான துன்பத்திற்கு ஆளாக வேண்டியிருப்பதால் இங்குள்ள ஒவ்வொரு ஜீவராசியும் எப்பொழுதும் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது உலகின் இயற்கையாகும். ஆனால் தனது கடந்த கால நற்பயன்களில் ஒருவன் தன்னை பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்திக் கொள்கிறான். இது பகவத்கீதையில் 7.16 கூறப்பட்டுள்ளது. பாவ செயல்களால் ஆதரிக்கப்படுபவர்கள் துன்பத்தில் ஆழ்ந்திருந்தாலும் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவதில்லை. இதுவும் பகவத்கீதையில் 7.15 உறுதி செய்யப்பட்டுள்ளது. முழு முதல் கடவுளான ஹரி உடனே தனது நித்தியமான வாகனமான கருடன் மீது தோன்றி யானைக்கு முக்தி அளிக்கிறார். பரம புருஷரான தனது உறவை யானை நினைவு வைத்திருந்தது. அது பகவானை ஆதி புருஷர் அல்லது அனைத்தையும் அனுபவிப்பவரான மூல புருஷர் என்று அழைக்கிறது. பகவானும் ஜீவராசிகளும் உணர்வுடையவர்களாக இருப்பதால்
இருவரும் அனுபவிப்பாளர்களே. ஆனால் அனைத்தையும் படைத்தவர் பகவானே. ஆனால் அவரே ஆதியான அனுபவிப்பாளர். ஒரு குடும்பத்தில் தந்தை மற்றும் அவரது மக்கள் ஆகிய இருவருமே சந்தேகமில்லாமல் அனுபவிப்பாளர்களாகத்தான். ஆனால் தந்தை முதல் அனுபவிப்பாளர்களாக பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் பகவானின் உடைமை என்றும் அவரது உத்தரவிற்கு எவ்வாறும் ஜீவராசி ஒருவன் ஒன்றை அனுபவிக்கலாம் என்பதையும் தூய பக்தர் ஒருவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஜீவராசி ஒருவன் தனக்கென ஒதுக்கப்படாத ஒரு பொருளை தொடாமல் உரிமையற்றவன். ஆதி அனுபவிப்பாளரை பற்றிய இக்கருத்து நிஷத்தில் மிக நன்றாக விவரிக்கப்பட்டுள்ளது. தனக்கும் பகவானுக்கும் உள்ள இவ்வேறுபாட்டை அறிந்திருப்பவன் முதலில் பகவானுக்கு நிவேதனம் செய்யாமல் எதையும் ஏற்றுக்கொள்வதில்லை. யானை பகவானை அகிலலோக நாதா அல்லது அகிலலோக நாயகரே என்று அழைத்தது. எனவே யானைக்கு அவரே நாகனாவார். யானை பகவானின் ஒரு தூய பக்தரால் முதலையின் தாக்குதலிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டிய விசேஷமான தகுதியை பெற்றிருந்தது. தமது பக்தர்கள் அழிவதே இல்லை என்று பகவான் வாக்குறுதி கொடுத்திருப்பதால் யானை தன்னை காப்பாற்றிய பகவானை அழைத்து, கருணை மிக்கவரான பகவானே, உடனே அதற்கு இசைந்தும் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. பகவான் அனைவரையும் காப்பாற்றுபவர். பகவானின் மேன்மையை ஒத்துக்கொள்பவனே அவர் முதலில் காப்பாற்றுகிறார். அவர் எப்பொழுதும் உயர்ந்தவராவார். தூய பக்தர் ஒருவர் பகவானுக்கும் தனக்கும் உள்ள வேறுபாட்டை அறிந்திருக்கிறார். எனவே பகவானின் தயவை முழுமையாக நம்பியுள்ள பக்தன் முதல் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆனால் பகவானின் இருப்பை மறுத்து தன்னையே பகவான் என்று கூறிக்கொள்பவன் அசுரன் என்று அழைக்கப்படுகிறான். இதனால் இத்தகைய பகவானின் ஆணைக்கு கட்டுப்பட்டுள்ள தாழ்ந்த சக்தியின் வலிமையால் பாதுகாக்கப்படுகிறான். பகவான் அனைவரையும் விட உயர்ந்தவராக இருப்பதால் அவரது பூர்ணத்துவம் உயர்ந்ததாகும். அதை யாராலும் கற்பனை செய்து பார்க்க முடியாது. யானை தீர்த்த அல்லது புண்ணிய தீர்த்தத்தை போன்றது. புகழப்படுவர் என்று அழைத்து மக்கள் பாவ விளைவுகளிலிருந்து விடுபடுவதற்காக புண்ணிய தீர்த்தங்களுக்கு செல்கின்றனர். ஆனால் பகவானின் புனித நாமத்தை நினைவில் கொள்வதாலே எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் ஒருவன் விடுபடலாம். எனவே பகவானின் புண்ணிய தீர்த்தங்களுக்கு சமமானவர் ஒருவன் ஒரு புண்ணிய ஸ்தலத்தை சென்றடைவதும் எல்லா பாவ விளைவுகளிலிருந்து விடுபடலாம். ஆனால் பகவானின் நாமத்தை உச்சரிப்பதால் வீட்டிலோ அல்லது வேறு எந்த இடத்திலோ ஒருவன் அதே நன்மை அடைய முடியும். தூய பக்தன் ஒருவன் புண்ணிய யாத்திரை ஸ்தானத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. பகவானை மனப்பூர்வமாக நினைத்தாலே எல்லா பாவ செயலிலிருந்து அவன் விடுதலை அடையலாம். உலகின் பாவம் நிறைந்திருப்பதால் ஒரு தூய பக்தன் கூட நாளடைவில் உணர்வில்லாமல் ஒரு பாவத்தை செய்துவிடக்கூடும். உணர்வுடன் பாவங்களை செய்வன் பகவானின் பக்தனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். ஆனால் உணர்வற்ற நிலையிலும் ஏதேனும் பாவத்தை செய்துவிடும் தூய பக்தன் ஒருவன் சந்தேகமே இல்லாமல் பகவானால் விடுவிக்கப்படுகிறான். ஏனெனில் அவன் பகவானை எப்பொழுதும் நினைவில் கொண்டவனாக இருக்கிறான். பகவானின் புனித நாமம் ஸ்வர்ண மங்கலம் என்று அழைக்கப்படுகிறது. புனித நாமத்தை கேட்பதாலோ சர்வ மங்கலத்தை ஒருவன் அடைகிறான் என்பதை இது குறிக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் மற்றொரு இடத்தில் அவரது புனித நாமம் புண்ணிய ஸ்வர்ண கீர்த்தனா என்று விவரிக்கப்பட்டுள்ளது. பகவானை பற்றி கேட்பதும் பாடுவதும் புண்ணிய செயல்களாகும். பகவான் இந்த பூமியில் அவதரித்த உலக விவரங்களில் மற்றவர்களைப் போலவே செயற்படுகிறார். அவரை பற்றி பிறர் செவியுறுவதற்குரிய விஷயங்களை உண்டாக்குவதற்காகவே இதை அவர் செய்கிறார். இல்லையெனில் இவ்வுலகில் பகவானால் செய்யப்பட வேண்டியது ஒன்றுமில்லை. எதையேனும் செய்ய வேண்டிய கட்டாயமும் அவருக்கு இல்லை. அவருக்கு உரிய அகரானமான கருணையால் அவர் அவதரித்து விருப்பம் போல் செயற்படுகிறார். வேதங்களும் புராணங்களும் பகவானின் பல்வேறு செயல்களை பற்றிய விவரங்களை முழுமையாக கொண்டுள்ளன. இதனால் மக்கள் பொதுவாக அவரது செயல்களை பற்றி எதையேனும் கேட்கவோ அல்லது படிக்கவோ இயல்பாகவே ஆவல் கொள்ளக்கூடும். ஆனால் பொதுவாக கட்டுக்கதைகளும் நவீனமான விசித்திர கதைகளும் மக்களின் விலை மதிப்பற்ற நேரத்தை பெரும்பகுதியை நிரப்பிக் கொண்டுள்ளன. இத்தகைய இலக்கியங்களில் ஒருவருக்கு தன்மை இல்லை. அவை மனதை தேவையில்லாமல் கிளர்ச்சியடை செய்து ரஜோகுண தமோ குணங்கள் அதிகரிக்க செய்து பௌதிக வாழ்வின் சிக்கல்களை அதிகரிக்கின்றன. அவைகளை பற்றி கேட்பதாலோ படிப்பதாலோ அதே விருப்பத்தை பகவானின் செயல்களை பற்றி கேட்கவும் படிக்கவும் உபயோகிக்க வேண்டும். இது ஒருவனுக்கு பரிபூர்ண தன்மை அளிக்கும். எனவே பகவானுடைய புனித நாமத்தையும் அவருக்கு சம்பந்தம் உள்ள விஷயங்களையும் எப்பொழுதும் செவியுறுவது நம்மை பயப்பவை என்பதால் இப்பதத்தில் அவர் தாமே தேவா என்று அழைக்கப்படுகிறார். அதாவது அவரது புனித நாமம்
பாட தகுந்தது என்பது இதன் பொருளாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. இன்னும் கொஞ்சம் படிக்கும்போது நல்லா தெளிவாக படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து இன்னும் ரொம்ப புரிதல் நிறைய வரும். படிக்கிறவங்க வந்து கொஞ்சம் மெதுவா படிச்சாலும் கொஞ்சம் பிழை இல்லாம சரிங்க மாதாஜி. நல்லா இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த கவனத்தோட படிச்சீங்கன்னா இன்னும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இது என்னோட பணிவான வேண்டுகோள். நன்றி மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ ஒரு முதலை இப்ப வந்து நாம பார்க்க போறது எப்படி பகவான் ஒரு முதலை வந்து யானையோட காலை பிடிச்சுக்கிட்டு பல 1000 ஆண்டுகள். அப்போ நான் 1000 ஆண்டுகள் அப்படின்னா இதெல்லாம் ஒரு கட்டுக்கதைன்னு நினைக்க வேண்டாம். கஜேந்திர மோட்சமா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கஜேந்திர மோஷன். ஆமாங்க, கஜேந்திர மோஷன் தான். ஆனா 1000 ஆண்டுகள் அப்படின்னாக்க இந்த யுகம் கிடையாது. இது முந்தைய சத்திய யுகத்துல நடந்தது. அப்ப சத்திய யுகத்துல ஒவ்வொருவருக்கும் 1,00,000 ஆண்டுகள். அப்போ இந்த முதலை வந்து ஆற்றுல வந்து ரொம்ப பலம் வாய்ந்ததா இருக்கும். தண்ணிக்குள்ள அது வெளியில வந்துச்சுன்னா அதுக்கு அவ்வளவு வேகமா ஃபாஸ்டா போக முடியாது. அப்ப தண்ணிக்குள்ள யானைக்கு பலம் கம்மி, வெளியில யானைக்கு பலம் அதிகம். அப்ப இந்த யானை வந்து நீர் அருந்தறதுக்காக அந்த குளத்துக்குள்ள காலை வைக்கிறப்போ அந்த காலை வந்து பிடிச்சிடுது. அப்ப கஜேந்திரன் அப்படிங்கிற இந்த யானை இந்திரதூமன் போன ஜென்மத்துல இந்திரதூம்னன் என்கின்ற மன்னன் வந்து வனத்திற்கு போறாரு. அதாவது நாம 4 வர்ணம் ஆசிரமம் பார்த்தோம் அப்படின்னா கிரகஸ்தாக்கு அப்புறம் வானப்பிரஸ்தத்தை நோக்கி அந்த அரசர் வந்து தன்னுடைய துறவு நிலையை ஏற்றுக்கொண்டு காட்டுல போய் தவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அகத்திய முனிவர் வர்றாரு. அகத்திய முனிவர் அவர் வந்து கவனிக்கல, ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறதுனால. ஆனா தன்னை பார்த்து இந்த மன்னன் வந்து பெரிய யோகி மாதிரி நடந்துக்கிறானே, தன்னை எந்த மரியாதையும் கொடுக்கலையே அப்படின்னு அவர் நினைச்சு அந்த மன்னனுக்கு சாபம் விடுறாரு. நீ அடுத்த பிறவியில ஒரு மதம் பிடிச்ச, ஏன்னா இப்ப மதம் பிடித்தவன் மாதிரி உட்காந்துட்டு இருக்க ஒரு மதம் பிடிச்ச யானையா நீ போ அப்படின்னு சாபம் விட்டுறாரு. சாபம் விட்டுட்டு அவர் வந்து கொஞ்சம் கவனிக்கிறார். அந்த மன்னன் வந்து பணிவாக அவரது காலில் தொட்டு கும்பிட்டு அவ்வாறே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மரியாதை கொடுத்துட்டு போறாரு. அப்பதான் இவர் யோசிக்கிறாரு, இவ்வளவு பணிவான ஒரு மன்னனை நான் வந்து தவறாக சாபம் கொடுத்துட்டேன், எதனால இப்படி ஒரு எனக்கு சிந்தனை வந்தது அப்படின்னு யோசிச்சு பாக்குறாரு. அதுதான் கடவுளோட செயல். என்னன்னா உள்ள இருக்கிற பரமாத்மா அந்த செயலை அவரை புரிய வைக்கிறார். ஏன்னா அகத்தியர் அவ்வளவு ஒரு சாதாரண ஆள் கிடையாது. அவர் பெரும் பக்தர், துறவி. அப்படிப்பட்டவர் எப்படி இப்படி சடனா சாபம் கொடுக்க முடியும்? ஏன்னா சாபத்தின் விளைவு அவங்களுக்கே திரும்ப வரும். இப்ப நாம ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு நினைச்சா நாமளும் நல்லா இருப்போம். அடுத்தவங்க கெடணும்னு நாம சாபம் கொடுத்தோம்னா நம்மளோட நல்ல விளைவுகள் எல்லாம் அந்த சாபத்துல அழிஞ்சு போயிரும். அதனாலதான் யாரையும் வந்து நாம திட்டவோ இல்ல நாம சாபம் கொடுக்கவோ செஞ்சோம் அப்படின்னா அவ அப்படி போகட்டும் இப்படி போகட்டும் அப்படின்னு சொன்னா நம்ம நல்ல விளைவுகள் எல்லாம் காணாம போயிடும். அப்ப எத்தனை தவங்கள் பண்ணி புண்ணியம் கிடையாது. நீங்க நற்செயல்கள் பல புண்ணிய செயல்கள் செஞ்சிருக்கலாம். ஆனா அடுத்தவங்களுக்கு சாபம் கொடுக்கறப்பவோ அவங்கள திட்டுறப்பவோ அந்த புண்ணிய செயல்கள் அழிந்து போகுது. இதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம். அப்ப இது மாதிரி முனிவர் வந்து அத சாபம் கொடுக்கும்போது அவரோட தவ வலிமை போயிரும். அப்படிப்பட்டவர் எப்படி நான் கொடுக்க முடிஞ்சது என்னால அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது உள்ள இருக்கிற பரமாத்மா அப்படி தூண்டி விடுறார். ஏன்னா இந்திரதும்னன் மன்னன் மிகவும் ஒரு நல்ல பக்தன். அப்ப அவருக்கு வந்து இன்னும் பல பிறவிகள் இருக்கு. ஆனா பகவான் என்ன யோசிக்கிறார், இன்னும் ஒரே ஒரு பிறவியில அவருக்கு வந்து நான் மோட்சம் கொடுக்கணும். அப்ப இந்த துறவி மூலமா சாபம் கொடுக்கிறார், சாபம் கொடுக்க வைக்கிறார். சாபம் கொடுக்கறதுனால அவர் வந்து அடுத்த பிறவியில கஜேந்திரன் என்கின்ற ஒரு யானை, ஆண் யானையாக, ஆண் யானைனாலுமே அது அந்த யானை வந்து எல்லா யானைகளுக்கும் தலைவன் கஜேந்திரன். இந்திரன் மாதிரி அது ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு பவிஷா இருந்தது. காட்டுக்குள்ள போனா அந்த மரங்களை எல்லாம் பிடிச்சு தும்பிக்கையில இழுத்து அதை வந்து வானுக்கு தூக்கி வீசுமா. அது போயிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகுமா. அந்த அளவுக்கு. அப்ப பெண் யானைகள் மற்ற சக யானைகள்லாம் ஆஹா ஓஹோன்னு புகழுமா அந்த கஜேந்திரனை. நீங்க தான் எங்க தலைவர், ஆஹா உங்களுக்கு இவ்வளவு வலிமை இருக்கு, நீங்க எப்பேற்பட்ட பெரிய மன்னர்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி புகழும் போது அந்த புகழுக்கு வந்து அது அடிமையாயி இன்னும் அதிகமா சேஷ்டைகள்லாம் செய்வான். அப்படி ஒரு பெரிய ஊர்வலமா வருமா காட்டுக்குள்ள.
மற்ற யானைகள் படையோட வருமா, அந்த தண்ணியில போய் கேளிக்கைகள் தும்பிக்கையில தண்ணி அள்ளி எல்லா யானைகள் மேல தூவுறதும், அது மண்ணு போட்டு விளையாடுறதும் இப்படி உற்சாகமாக போயிட்டு இருந்தது. அப்போ உயர்ந்த ஒரு மன்னன் நான் அப்படிங்கிற ஒரு கர்வம் அதுக்குள்ள இருந்தது. அப்போ ஒரு நாள் அந்த கஜேந்திரன் தண்ணி குடிக்க போனப்போ அந்த முதலை அது அந்த முதலைக்கும் ஒரு பாஸ்ட் டைம் இருக்கு. போன பிறவியில ஒரு முனிவரை அது தண்ணிக்குள்ள இருக்கிற முனிவரை அந்த கந்தர்வன் தொந்தரவு பண்ணனான். போய் உள்ள அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு வர்றது. அப்ப அந்த முனிவர் நீ இவ்வளவு தண்ணிக்குள்ள என்னை தொந்தரவு பண்றதுனால தொந்தரவு பண்ற முதலையா நீ மாறிடு அடுத்த பிறவிலன்னு சொல்லி சாபம் கொடுக்கிறார். உடனே அவன் முதலையா பிறவி எடுத்து அந்த தண்ணிக்குள்ள இருக்கான். அப்பதான் இந்த கஜேந்திரன் யானையோட காலை கவ்விக்கிறான். அப்ப இதுக்கு ஆச்சாரியர்கள் என்ன விளக்கம் தர்றாங்க அப்படின்னா, ஒரு பக்தன் அதுக்கு தெரியும் கஜேந்திரன் ஒரு பெரிய பக்தன், இந்திரதும்னன். இப்ப அவனுக்கு மோட்சம் கிடைக்க போகுது, பகவானே கை கொடுத்து தூக்கி விட போறாரு. அப்ப நான் அவனோட காலை புடிச்சுக்கிட்டேன், கெட்டியா புடிச்சுக்கிட்டேன்னா நானும் சேர்ந்து போயிருவேன் அவனோட. அப்போ ஒரு தூய பக்தன் காலை அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிட்டா தொடர்ந்து நாமளும் போயிடலாம் அப்படிங்கறத இதை ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. அப்போ ஒரு தூய பக்தன் யாரெல்லாம் பக்தி செய்யறாங்களோ நாம கடவுள் காலை பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி இல்லை, நம்மளுக்கு அங்க நோ என்ட்ரி. அங்க ஜெய விஜயர்கள் எல்லாம் உள்ள விட மாட்டாங்க. நீ யார் உன்னை அறிமுகப்படுத்துறான், உன்னோட குரு யாரு, அவரு இது என் பக்தன், இது பகவானுக்கு இவன் சேவை செய்தான் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்மள உள்ள போடுவாங்க. நாம கடவுளுக்கு மட்டும் நிறைய மந்திரங்கள் எல்லாம் சோஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி டெய்லி கடவுளே நீ மட்டும்தான் எனக்கு, உன்னை தவிர எனக்கு வேற யாரும் தெரியாது அப்படியெல்லாம் பக்தி பண்ண முடியாது. தாசானு தாசனாக அடியேனுக்கு அடியேனாக இருந்து வைஷ்ணவர்களுக்கு பணிவிடை செய்யும் போதுதான் நாம் பகவானுக்கு பகவானோட இருப்பிடத்தை அடைய முடியும். பகவான் அதைத்தான் விரும்புறாரு. அப்போ இங்க முதலை என்ன நினைக்குதுன்னா, கஜேந்திரனோட காலை பிடிச்சா நாம தானா போயிடலாம் அப்படின்னு கெட்டியா பிடிச்சுக்கிச்சு. ஆனா இந்த கஜேந்திரன் விடுவிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணது முடியல. சுற்றம் சூழமெல்லாம் சுத்தி நிக்குது. எத்தனை நாளைக்கு அவங்க நிப்பாங்க? ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, மனைவி மக்கள் சொந்தம் பந்தம் எல்லாம் நின்னுது. அப்போ ஒவ்வொருத்தரா கல்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓ இவரை விடுவிக்க முடியாது, இனி நாமளும் இருந்தா பட்டினி கடந்து சாக வேண்டியதுதான் அப்படின்னு ஒவ்வொன்னா போக ஆரம்பிச்சிருச்சு. அதனோட வழியில ஒவ்வொரு யானைகளா போக ஆரம்பிச்சது. அந்த கூட்டம் எல்லாம் மறைஞ்சிருச்சு. கடைசியில மனைவியும் போயிட்டா, மக்களும் போயிட்டாங்க. ஏன்னா அதோ கதி. அப்போ மனிதர்களுக்கு எவ்வளவுதான் சுற்றம் சூழம் இருந்தாலும் சொந்தங்கள் இருந்தாலும் அவங்க எல்லாம் நீங்க இப்ப 10 நாள் படுக்கிறப்ப கிட்ட இருப்பாங்க. ஒரு 15 நாள் படிச்சா நான் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வருவாங்க, அப்புறம் மாசத்துக்கு ஒருக்கா வருவாங்க, அப்புறம் வருஷத்துக்கு ஒருக்கா வருவாங்க, அப்புறம் சுத்தமா மறந்துடுவாங்க. அவங்கவுங்க ஜோலியை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் ஜட உலகம். இந்த மாதிரி அதுவும் அனுபவிச்சது அந்த கஜேந்திரன் யானையும். எல்லா சொந்தங்களும் போயிருச்சு. நிர்கதியா நின்னுட்டு இருந்தது. நிர்கதியா நிக்கிறப்பத்தான் அந்த யானைக்கு தோணுச்சு, யாருமே நம்மளுக்கு உதவி இல்ல, அப்ப பகவான் தான் உதவி. அந்த அந்த எண்ணம் ஸ்ட்ரைக் ஆன உடனே பகவானை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்குது. அப்ப போன ஜென்மத்தினோட அந்த புண்ணிய பலன் அதுக்கு கிடைக்குது. அப்ப அதுக்கு ஞாபகம் வருது, நான் பெரிய மன்னனா இருந்தேன், அப்ப தவம் செஞ்சிட்டு இருந்தேன், அப்ப பகவானை பற்றி நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதுக்கு வந்தது. அப்ப ஆதி மூலமே அப்படின்னு அவரை அழைக்கிறார். அப்ப ஆதி மூலமே அப்படின்னு சொன்ன உடனேயே பகவான் என்ன பண்ணினார், தன்னை சரணடையும் பக்தர்களுக்கு அவர் ஒரு செகண்ட்ல உடனே அவர் காப்பாற்றுகின்றார். எப்படி பஞ்ச பாண்டவர்களோட மனைவி திரௌபதி அவங்க தன்னைத்தானே காப்பாற்ற கை காலெல்லாம் வச்சு முயலுவாங்க, கைகளை வச்சு தன்னை காப்பாற்றிக்க முயல்வாங்க, கைகளை வச்சு மறைக்க முயல்வாங்க, புடவை பிடிச்சு இழுப்பாங்க. அதெல்லாம் முடியல. அசுரர்கள் கூட அவனால போராட முடியல. அப்புறம்தான் ஆபத்வாந்தவா அநாத ரட்சகா பாகி பாகி மகா பாகி அப்படின்னு சத்தமா கூப்பிடுறாங்க. அப்போ கிருஷ்ணர் எந்த ஒரு பக்தன் தன்னை அழைப்பான் என எப்பொழுதும் காத்து கிடக்கிறார். அழைத்த உடனே ஓடி வர்றதுக்கு அவர் தயாரா இருக்கார். ஆனா நாம நிறைய நேரங்கள்ல மறந்துடுறோம், பகவானை மறந்துடுறோம். ஏதாவது கல்லு பட்டா கூட ஐயோன்னு தான் வருது தவிர கிருஷ்ணான்னு வர்றது இல்ல வாயில. அப்ப எந்த ஒரு பக்தன் தொடர்ந்து கிருஷ்ணரை நம்புறானோ, அதீதமான சிரத்தையுடன் இருக்கானோ, அவனுக்கு பகவானே வர்றார் நேர்ல. அவர் தேவர்கள் எல்லாம் கூட அனுப்புறது இல்ல, தானே நேர்ல வர்றார். அப்படி இங்க கஜேந்திரன் ஆதி மூலமே அப்படின்னு கூப்பிட்டுட்டு அந்த தும்பிக்கையில
அங்க அந்த குளத்துல இருக்கிற தாமரையை எடுத்து தயாரா வச்சிருக்காரு. அப்ப பகவான் வந்து கூப்பிட்ட உடனே தன்னுடைய தோளில கிடக்கிற அந்த துண்டெல்லாம் மறந்து அது ஓடி வர்றாரு. அந்த துண்டெல்லாம் கீழே விழுகுது. அப்போ கருட பகவான் நினைக்கிறேன், என்னை விட்டுட்டு போறீங்களே அப்படின்னு ஓடி வந்து அவரே பகவானுக்கு முன்னாடி நிக்கிறாரு. உடனே கருடன் மேல ஏறிறாரு. அந்த தோல்ல துண்டை போட்டுக்கிட்டு மறுபடியும் வர்றார். வந்து இங்க அந்த யானையை காப்பாத்துறதுக்காக தனது சக்கரத்தை எடுத்து ஏவறார். அந்த சக்கரம் போய் முதலையோடைய கழுத்தை அப்படியே சீவுது. அப்ப இங்க யாருக்கு முதல்ல மோட்சம் கொடுக்கிறார் அப்படின்னா, கஜேந்திரனை விடுவிப்பதற்காக அந்த முதலைக்கு முதல்ல மோட்சம் கிடைக்குது பாருங்க. ஏன்னா அது பக்தனோட காலை பற்றி இருக்குது. ஏன்னா இந்த பக்தனை விட்டா எனக்கு வேற அபாயம், வேற ஒரு பிராப்தமே இல்லை அப்படின்னு அந்த முதலை நல்லா புரிஞ்சுக்குச்சு. தன்னோட வாழ்நாள்ல நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கணும்னா இதை விட்டா வேற கதி இல்லைன்னு அந்த பக்தனை இருக்கப்பட்டுச்சு. அப்ப அந்த பகவான் வந்து அதுக்கு மோட்சம் முதல்ல கொடுக்குறாரு பாருங்க. அப்போ எந்த ஒரு பக்தனை நாம பிடிக்கிறோனோ அந்த பக்தனுக்கு முன்னாடி நாம போயிடலாம். நிறைய பேரை பார்த்திருக்கலாம், பக்தியில பின்னாடிதான் வருவாங்க. ஆனா ரொம்ப காலமா நாங்க இருக்கோம், ஆனா உங்க அளவுக்கு நாங்க இல்லையே அப்படிங்கிற அளவுக்கு அவங்க முன்னேறி இருப்பாங்க. இப்படி பல பக்தர்களை நாம பார்க்கலாம். ஏன்னா அவங்களுடைய அந்த ஏ எதாமாம் பிரபத்தியந்தே தாம் சதைவ பஜாமியகம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு புரிதல் இருக்கும், பகவானோட அனுகிரகம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்ப பூர்வ புண்ணியம் அவங்களுக்கு அந்த பிராப்தம் எல்லாமே கிடைக்கும். அப்ப இங்க வந்து பக்தர்கள் அழிவதே இல்லை அப்படின்னு பகவானே சொல்றாரு பகவத்கீதையில. கௌந்தேய பிரதி ஜானேகி நமே பக்த பிரணஷேதி அப்படிங்கிறார். எனது பக்தனுக்கு என்றும் அழிவில்லை. அப்ப இத வந்து கௌந்தேயன்னு சொல்லி அர்ஜுனனி சொல்றார். ஏன் தான் சொல்லல? நான் கூட எப்பாவது வாக்கு மாறிடுவேன், செய்யாம இருப்பேன் வாக்கு கொடுத்தா. ஆனா என் பக்தன் சொன்னா அதை நான் உடனே நிறைவேற்றுவேன். அப்போ ஒரு பக்தனுக்காக இங்க வந்து எப்படி நாம பிரம்மா வந்து ஹிரண்யகசிப்புக்கு வாக்கு கொடுத்துடுறாரு. நீ இதனால அழிய மாட்ட, அதனால அழிய மாட்ட, பகல்ல போக மாட்ட, இரவுல போக மாட்ட, ஆயுதத்தால போக மாட்ட, மேல இல்ல கீழே இல்ல, இத்தனை வாக்கு கொடுத்துட்டாரு பிரம்மதேவர். அப்ப பிரம்மதேவரை காப்பாற்றுவது அப்படிங்கிறது பகவானுடைய இது. ஏன்னா தன் பக்தனோட வாக்குறுதியை காப்பாத்தணும். அதனால அவர் இரவுலையும் அழிக்கல, பகல்லையும் அழிக்கல, ஆயுதத்தால் அழிக்கல, ஒரு மனிதனாகவும் இல்லை, விலங்காகவும் இல்லை. அப்ப இது எல்லாம் யோசித்து பார்த்து பகவான் அதுக்கு தகுந்த மாதிரி இரவும் இல்லாம பகலும் இல்லாம மாலை வேளையில படியில உக்காந்து நகத்தினால கிழிச்சு எவ்வளவெல்லாம் அவர் யோசிச்சிருக்காரு பாருங்க. அப்போ ஒரு பக்தனுடைய வாக்கு நான் மீற மாட்டேன், அதே சமயம் பக்தனை தொந்தரவு பண்ணும்போது அவனை விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழிக்கிறாரு ஹிரண்யகசிபு. அதனால எப்பவுமே பக்தர்கள் சொல்ல அவர் என்னைக்குமே மீறினது இல்லை. அதனாலதான் கௌந்தேய அந்த அர்ஜுனனை சொல்றாரு, என் பக்தர்கள் அழிவதில்லை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அர்ஜுனன் சொல்லிட்டா அது கண்டிப்பா பின்பற்றுவார். அவர் கூட ஒரு சமயம் என்ன பண்றார், மாறி நடக்கிறார். இப்ப அஸ்வத்தாமன் என்கின்ற யானையை கொல்ல சொல்லி சொல்றாரு. அஸ்வத்தாமனை கொன்னுட்டேன்னு சொல்லுங்கிறாரு. அப்ப அவர் கூட உண்மைக்கு புறம்பா, அதாவது மேலோட்டமா அவர் சொல்றதுதான் சத்திய வாக்கு இருந்தாலும் அவர் மாத்துறாரு சிலதெல்லாம். ஆனா பக்தர்கள் சொல்லை அவர் என்னைக்கும் மாத்தினதே கிடையாது. அப்ப பகவான் வந்து அனைவரையும் காப்பவர். அப்ப பகவானின் மேன்மையை ஒத்துக்கொள்பவனை அவர் முதல்ல காப்பாற்றுகின்றார். அப்ப யாராகட்டும் அவங்க வந்து பாண்டவர்கள் எப்பவுமே பகவானை வந்து தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க, அவரோட மேன்மையை ஒத்துக்கிட்டாங்க. அதனால அவங்கள முதல்ல காப்பாத்துகிறார். ஆனா அவங்களுக்கு எதிர்ப்புறம் இருந்த அந்த துரியோதனன் அவங்க சகோதரர்கள் எல்லாம் பகவானோட மேன்மையை ஒத்துக்கல. அதனால அவருக்கு காப்பாற்றணுங்கிறது ரொம்ப அவசியம் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு புத்தி தர்றதுக்காக நிறைய அந்த மாயாதேவினால அவங்க அடிபடுறாங்க. அப்ப பகவான் வந்து என்னைக்குமே உயர்ந்தவர். அப்போ ஒரு தூய பக்தனுக்கு பகவானுக்கும் தனக்கும் என்ன வேறுபாடு இருக்குது அப்படிங்கறது நல்லா தெரிஞ்சுக்குவான். பகவானுக்கு தனக்கும் நாம பகவானோட அகம் பிரம்மாஸ்மி, நானும் பகவான் தான் என்னைக்கு அவன் சொல்லவே மாட்டான். இப்ப பகவான் மிகவும் உயர்ந்தவர்,
இப்ப தூய பக்தர்களே வந்து இங்க அவதரிக்கும் போது அவங்க வந்து தானே நான் பகவான்கிட்ட இருந்து வந்தேன், நான் ரொம்ப உயர்ந்தவன் அதெல்லாம் சொல்லிக்கிறது இல்ல. நம்ம குரு மகராஜ் எல்லாம் என்ன எப்படி இருக்காங்கன்னா, நான் மிகவும் எளியவன், நான் தாசானு தாசன், நான் வந்து ரொம்ப பாவி. சர்கோஸ்வாமிகள்ல இருந்து எல்லாருமே என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு தான் தன்னை தாழ்த்தி கொள்வார்கள். அது வந்து இயற்கையாகவே அவர்களிடம் உள்ள அடக்கம். அவர்கள் செயற்கையாக அவர்களை பற்றி பெருமையா பேசிக்கிறதுக்காக அது சொல்றது கிடையாது. அது இயற்கையான சுபாவம் அவங்க கிட்ட. தன்னை என்றுமே உயர்த்தி கொள்ளுவதில்லை, அமானித்துவம். அப்ப சிஷ்டாஷ்டகத்திலே நாம பாக்குறோம் ஒரு பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ரொம்பவும் தாழ்வான மனநிலையுடன், புல்லை போன்று பணிவாக, மரத்தை போன்று பொறுமையாக, பிறரிடம் மரியாதையை எதிர்பார்ப்பதில்லை, ஆனா அடுத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க தயங்குவது இல்லை. அதுதான் ஒரு தூய பக்தனுடைய சுபாவம். ஆனா பக்தன் அல்லாதவன் தனக்கு எல்லா இடத்துலயும் மரியாதை வேணும், தன்னை புகழ வேண்டும், நான் தான் ரொம்ப உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். திருநாத் அபிசுனிசேன தரோர் அபிஜகிஷ்ணா அமானீனா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. அப்ப பக்தன் எப்பொழுதும் புல்லை போன்று பணிவாகவும், அடுத்தவர்கள்ட்ட எந்த ஒரு மரியாதையை எதிர்பார்க்க மாட்டான். இப்ப நாமெல்லாம் யாரையாவது ஏய் அப்படின்னு கூப்பிட்டாலே கோபம் வந்துரும், அவங்க கூட பேசவே மாட்டோம். அவங்கள எதிர்த்து பேசலைன்னா கூட அவங்களோட பேச மாட்டோம், அவங்கள விட்டு விலகி இருப்போம். ஆனா தூய பக்தர்கள் அப்படி கிடையாது. அவங்க அதை பொருள்படுத்துறதே இல்லை. ஏன்னா இந்த மரியாதை வெறும் உடலுக்கு இல்ல, ஆன்மாங்கிறது வேற. உடலுக்கு வர்றது எல்லாமே தற்காலிகமானது, நிரந்தரமற்றது என்பதை உணர்ந்து அவங்க உடலை பற்றி ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. அதனாலதான் இன்பம் துன்பம் போன்ற இருமைகள் அவர்களை தாக்குவதில்லை. எப்பவுமே அவங்க மாடரேட்டா இருக்காங்க, சமநிலையில இருக்கிறாங்க. அப்போ இங்க யானை தீர்த்தஸ்வர அல்லது புண்ணிய தீர்த்தத்தை போன்று புகழப்படுபவர் என்று அழைத்து மக்கள் பாவ விளைவுகளிலிருந்து விடுவிப்பதற்காக புண்ணிய தீர்த்தங்களுக்கு செல்கின்றனர். இங்க வந்து நாம ஏற்கனவே அடிக்கடி இந்த ஸ்லோகம் சொல்றோம், பவத்விதாஸ் பாகவதாஸ் தீர்த்த பூதாக தீர்த்தி குருவந்தி தீர்த்தானி சுவாந்தஸ்தேன கதாபிருதா அப்படின்னு. அப்போ இந்த தூய பக்தர்கள் எல்லாம் புண்ணிய நதியை போன்றவர்கள். கங்கை, யமுனா, காவேரி, நர்மதை, சிந்து, கோதாவரி போன்ற புண்ணிய நதிகள் எல்லாம் அவங்களோட ஹிருதயத்தில் இருக்கு. அப்போ ஒரு தூய பக்தர் நம்ம வீட்டுக்குள்ள வந்தா நாமெல்லாம் தீர்த்தத்தை நாடி நாம கங்கைக்கு போக வேண்டியதில்லை, காவேரிக்கு போக வேண்டியதில்லை. அந்த தீர்த்தமே உள்ள வந்து நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுது. நாம இருக்கும் இடம் தேடி ஒரு தூய பக்தர் வந்தார் என்றால் அவருக்கு வந்து அவ்வளவு ஒரு பணிவிடை செய்யணும். அவரது பாதங்களை தாமரை பாதங்களை தீர்த்தம் கொண்டு கழுவி அந்த தீர்த்தத்தை வந்து நம்மளுக்கு அந்த வைஷ்ணவர்களுடைய அந்த பாத கமல தீர்த்தங்களை நம்ம தலையில தெளிச்சுக்கணும். ஏன்னா அவங்கதான் எல்லா தீர்த்தங்களின் உறைவிடம் அப்படின்னு பாகவதம் சொல்லுது. பாகவதம் நம்மளுக்கு 100% அதுக்கு மேல உண்மையானது. பாகவதம் அமல புராணம், அந்த புராணம் சொல்லுது. அப்ப அந்த தீர்த்தங்களை ஏந்தி வருபவர்கள் நம்மை பாவ விளைவுகளிலிருந்து நம்மை விடுவிக்கின்றார்கள். அவங்க வரும்போது நம்ம பாவத்தெல்லாம் அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போற மாதிரி, எப்படி கங்கையில நீராடினா ஒருவனுக்கு மனமும் உடலும் சுத்தமாகின்றதோ அவரது புண்ணியங்கள் கூடுகின்றது, பாவங்கள் அழிகின்றது. அது போல தூய பக்தர்கள் நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது இல்ல அவர்களை நாம் தரிசிக்கும் போது நாம் அவ்வளவு பயன் பெறுகிறோம். எனவே பகவான் புண்ணிய தீர்த்தங்களுக்கு சமமானவர். ஒருவன் ஒரு புண்ணிய ஸ்தலத்தை சென்றடைந்து எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடலாம். ஆனால் பகவானின் நாமத்தை உச்சரிப்பதாலே, ஏன்னா பகவானுடைய நாமமும் பகவானும் வித்தியாசம் கிடையாது. அப்ப பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பதால் வீட்டிலோ அல்லது வேற எந்த இடத்திலோ அவனால் நன்மை அடைய முடியும். இப்ப பகவானுடைய நாமம் அவ்வளவு பவர்ஃபுல். பகவானுக்கு பகவானோட நாமத்துக்கு எந்த ஒரு வித்தியாசம் கிடையாது. அப்ப பகவானை மனப்பூர்வமாக நினைப்பதாலேயே எல்லா பாவச் செயல்களிலிருந்தும் அவன் விடுதலை அடையலாம். உலகில் பாவம் நிறைந்திருப்பதால் ஒரு தூய பக்தன் கூட நாளடைவில் உணர்வில்லாமல் ஒரு பாவத்தை செய்துவிடக்கூடும். ஏன்னா இது கலியுகம். கலியுகத்துல வந்து குணங்களுக்கு அப்பாற்பட்டு யாருமே கிடையாது. ஈவன் சிவபெருமானே சில சமயம் அவர் வந்து மயங்கி மோகினி அவதாரத்துல மோகினி பின்னாடி போறாரு. அப்போ பிரம்மா வந்து சில தவறுகளை செய்யறாரு, சரஸ்வதியை உண்டாக்கி சரஸ்வதியையும் பின்னாடி போறாரு. அப்படி இந்த பாவம் நிறைந்த உலகத்துல முக்குணங்களுக்கு ஆட்பட்டவர்கள் சில சமயம் உணர்வில்லாம
பக்தர்கள் கூட பாவத்தை செய்ய நேரிடலாம். எல்லாருமே நாங்க வந்து தூய பக்தர்கள், நாங்க பாவமே செய்ய மாட்டோம்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி செய்ய நேர்ந்தாலும் கூட அவங்கள வந்து பகவான் காப்பாத்துறாரு. உணர்வுடன் பாவங்கள் செய்பவன் பகவானின் பக்தனாக இருப்பதற்கு தகுதியற்றவன். ஆனா தெரிஞ்சே ஒருத்தன் பாவம் செய்யறான் அப்படின்னா கண்டிப்பா அவன் வந்து எந்த தகுதியுமே இல்லாதவன். உணர்வற்ற நிலையில் ஏதேனும் பாவத்தை செய்துவிடும் தூய பக்தன் ஒருவன் அபிச்சேச்சாரே பததேமாம் அனன்யபாக் சாதுர்யேவச்ச மந்தவ்ய வேவசிதோஷ்டக அப்படின்னு நம்ம பகவத்கீதை 9:30 பாக்குறோம். அப்போ பாவங்கள் செய்தால் கூட ஒரு பக்தன் வந்து தன் நிலையிலிருந்து மாறுவதில்லை. ஏன்னா மறுபடியும் அவர் திருத்தி பகவானால ஆட்கொள்ளப்படுகிறான். அப்படிப்பட்டவனை நாம வந்து இழிவு செய்யக்கூடாது. நேத்திக்கு அவன் இப்படி காரியம் செஞ்சானே, இன்னைக்கு பெரிய பக்தன் வேஷம் போடுறானே, அப்படியெல்லாம் பேசுறதுக்கு நம்மளுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா பகவானே அவனை ஏற்றுக்கொள்ளும் போது நாம யாரு இடையில கமெண்ட் கொடுக்கறதுக்கு? இப்ப பகவான் சொல்றாரு, அவன் என் தூய பக்தன், சிறு தவறு செய்தால் அவனை மீண்டும் நான் ஏற்றுக்கொள்வேன், பக்தனாக ஏற்றுக்கொள்வேன். ஏன்னா பாவம் செய்யாத நிலை இங்க கிடையாது இந்த உலகத்துல. எல்லாருமே பாவிகள், பாவம் செய்யக்கூடு. திரும்பவும் நாம எந்த ஒரு நிலையில இருந்தாலும் சில சஞ்சலங்கள் வரும். அப்ப அந்த அந்த நிலையில பாவம் செஞ்சா கூட மறுபடியும் அவனை திருத்தி வந்து பகவான் ஏத்துக்கிறார். இப்ப பகவானின் புனித நாமம் ஸ்ரவண மங்கலம். ஸ்ரவண மங்கலம் என்றும் மங்களத்தை ஏற்படுத்தக்கூடியது. நாமத்தை அந்த கேட்கறதுனாலேயே ஒருவன் மங்களம் அடைகின்றான். அதனாலதான் இங்க புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனை அப்படின்னு பாகவத்தில் சொல்லப்படுது. பகவானை பற்றி கேட்பதும் பாடுவதும் புண்ணிய செயல். இப்ப புண்ணியம் பண்ணணும் அப்படின்னா நம்ம பொருள் எல்லாம் எடுத்து மத்தவங்களுக்கு தானம் கொடுக்கறது, கடுமையா தவம் பண்றது அதெல்லாம் கிடையாது. சிம்பிளி நான் பகவானை பத்தி அவரோட நாமம், ரூபம், குணம், லீலைகளை கேட்டுக்கொண்டிருந்தாலே புண்ணியம் அதிகரித்து கொண்டே போகின்றது. அப்ப யாரெல்லாம் பாகவதம் கேட்கிறாங்களோ சொல்கிறார்களோ அவங்களுக்கும் இந்த புண்ணியம், அதாவது பக்தி புண்ணியம், நாம ஜட ரீதியான புண்ணியம் இல்லை. அதாவது புண்ணியம் அப்படின்னா நம்மளுக்கு மறுபிறவில அதை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. இப்ப பக்தி புண்ணியம் அப்படிங்கிறது பகவானுடைய பக்தி இன்னும் அதிகரிப்பது. அந்த பக்தி புண்ணியத்திற்கு விளைவு கிடையாது. அப்ப அந்த புண்ணியம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிட்டே இருக்கு நாம கேட்கறதுனால. அப்ப பகவான் இந்த பூமியில் அவதரித்து உலக விவகாரங்களில் மற்றவர்களைப் போலவே செயல்படுகிறார். அவரை பற்றி பிறர் செவியோருக்குரிய விஷயங்கள் உண்டாகுவதற்காகவே அதெல்லாம் செய்யறார். ஏன்னா பகவானை பற்றி கேட்கணும் அப்படின்னா அவரது லீலைகள் நிறைய செஞ்சிருக்காரு. அந்த லீலைகளை திரும்ப திரும்ப ஸ்மரண் பண்ணும்போது, ஸ்ரவணம் பண்ணும்போது, கீர்த்தனம் பண்ணும்போது நம்மளுக்கு மேலும் மேலும் பக்தி மெருகூட்டப்படுகின்றது. ஏன்னா அவர் வந்து அகாரமான கருணையில அவதரித்து விருப்பம் போல செயல்படுகிறார். அவரை வந்து யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ அவர் கட்டுக்களுக்கு அப்பாற்பட்டவர். நாமெல்லாம் கட்டுண்ட ஜீவன்கள். இப்படித்தான் வேதங்களும் புராணங்களும் அவரது செயல்களை பற்றி, பல செயல்களை பற்றி விவரிக்கிறது. இதனால் பொதுமக்கள் பொதுவாகவே அவரது செயல்களை பற்றி எதையேனும் கேட்கவோ படிக்கவோ இயல்பாக ஆர்வம் கொள்ளக்கூடும். ஆனால் பொதுவாக கட்டுரைகள், நவீன விசித்திர கதைகள் மக்களின் விலை மதிப்பற்ற நேரத்தை பெரும் பகுதியை நிரப்பிக் கொண்டுள்ளன. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சினிமா, நாடகம், இதுல ரொம்ப இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இதெல்லாம் வந்து டோட்டலா வேஸ்ட் ஆஃப் டைம். மனித பிறவி எடுத்து இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்லாம போயிருது. அந்த அந்த மாதிரி இலக்கியங்கள் அதனால அவங்களுக்கு நன்மையே கிடையாது. ஏன்னா தேவையில்லாத மனக்கிளர்ச்சி இதனால அது வருது. அந்த மனக்கிளர்ச்சிகள் தமோ குணத்தையும் ரஜோ குணத்தையும் அதிகரிக்க செய்யுது. அப்போ வாழ்வினோட சிக்கலை அதிகரிக்க செய்யுது. அவைகளை பற்றி கேட்பதிலும் படிப்பதும் உள்ள அதே விருப்பத்தை பகவானோட செயல்களை பற்றி கேட்கவும் படிக்கவும் உபயோகிச்சாங்கன்னா அவங்களுக்கு பூர்ணமான நன்மை கொடுக்கும். அது இல்லைன்னா அது பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அதனாலதான் ஜட விஷயங்களை பற்றி பேசுவதை ஒருத்தர் நாக்குல வாயை வந்து எதுக்காக பகவான் கொடுத்திருக்காருன்னா அவரை பற்றி பேசவும் அவரை பற்றி பாடவும் கொடுத்திருக்காரு. அதை விடுத்து நாம் பௌதிக விஷயங்களை எவ்வளவெல்லாம் கேட்டு செய்யறோமோ அந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமா வரும், தீமை வரும். அப்போ பகவானை பற்றி பேசல நன்மை கிடைக்குது. ரெண்டுக்குமே எதிர் துருவங்கள் பாருங்க. அப்போ பகவானை பற்றி பேசுறதுக்கு யாரோட நாக்கு ஒத்துழைக்கலையோ அந்த நாக்கெல்லாம் தவளையோட நாக்கு மாதிரி வீணாக மரணத்தை தேடிக்கொள்ளும். மரணம் அப்படின்னா யமதூதர்கள் மூலமாக வருகின்ற மரணம். எல்லாருக்குமே மரணம் இருக்கு. ஆனா பக்தர்களுக்கு தேவதூதர்கள் மூலமா வரும். ஆனா பக்தர் அல்லாதவர்களுக்கு மரணங்கிறது
யமன் மூலமாக மிகவும் கொடூரமான முறையில அவங்கள தாக்கும். எனவே பகவானோட புனித நாமத்தையும் அவருக்கு சம்பந்தமுள்ள விஷயங்களையும் எப்பொழுதும் செவியுறுவது நன்மை பயக்கும். அதனாலதான் அவர் நாமதேய அப்படின்னு சொல்லப்படுறார். அவரது புனித நாமம் பாடத்தகுந்தது. நீங்க வேற எந்த நாமத்தையாவது எடுத்துட்டு, பௌதிகமான நாமம் எதையாவது எடுத்துட்டு சேர் சேர் சேர், கட்டில் கட்டில் கட்டில், மேசை மேசை மேசைன்னு சொல்லி பாருங்க, அதுல எந்த ஒரு லாபம் இல்ல, சுவையும் இல்ல, ஒரு மனசுல சாந்தியும் வராது. ஆனா பகவானோட நாமத்தை சொல்லி பாருங்க, உங்களுக்கு அதுல எவ்வளவு புண்ணிய பலன் மட்டுமல்ல, உங்களுக்கு மனசுல ஆனந்தம், ஆத்ம பரேஷ அனுபவம் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நடைமுறையில பாருங்க. ஏன்னா நடைமுறையில பார்த்தாதான் ஒருத்தருக்கு புரியும். பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது விளக்கம் இல்ல உங்களுடைய கருத்துக்கள் எல்லாரும் பகிர்ந்துக்கலாம்.